श्रीमते रामानुजाय नमः। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। आलोड्य सर्वशास्त्राणि विचार्य च पुनः पुनः இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. அனைத்து சாஸ்திரங்களையும் நன்கு விசாரித்து பார்த்தால் அதிலிருந்து ஒரே ஒரு தேறின பொருள்தான் கிடைக்குமாம். ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி, அனைத்து சாஸ்திரங்களையும் நன்று ஆலோசனை பண்ணி பார்க்கணும், அதாவது ஆராய்ந்து பார்க்கணும். பல தடவை பல விஷயங்களை பல கண்ணோட்டத்தோடு ஆராய்ந்து பார்த்தால் இதமேகம் சுனிஷ்பன்னம், இந்த ஒன்றுதான் அதிலிருந்து தேரும். அது என்னது என்றால் தியேயோ நாராயண சதா, நாராயணாகிற எம்பெருமானை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். தியானத்துக்கு தகுந்தவன் நாராயணன் ஒருவனே என்று இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. எதற்காக அப்படி நாராயணனை தியானிக்க வேண்டும் என்றால் காரணந்து தியேயா என்று மற்றொரு வாக்கியம் தெரிவிக்கிறது. ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துவை தியானிக்க வேண்டும். எதற்காக அப்படி தியானிக்க வேண்டும்? அந்த காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை விடுபடுத்த முடியும். ஜகத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம் என்றால் அவர் தான் ஜகத்தை படைக்கிறார். இப்போ ஜகத்துக்குள்ளதான் நாமெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம், பல கர்மங்களை சேர்த்து கொள்ளுகிறோம். அப்படி படைப்பாளியா இருக்கக்கூடிய எம்பெருமானையே பற்றி மீண்டும் மீண்டும் உடைய படைப்பான இந்த ஜகத்திலே அடியன் சிக்கக்கூடாது, மறுபடியும் பல பிறவிகளை எடுத்து இதுல தவிக்க கூடாதுன்னு அவரிடத்திலேயே பிரார்த்தித்தால் பரவாயில்லையே, அவன் ஞானத்தோடு நம்மை ஆசிரயித்து இந்த கஷ்டம் வேண்டாம், இந்த துக்கம் வேண்டாம்னு தெரிந்து கொண்டு இதை விட உயர்ந்த இடம் ஒன்று உண்டு, அது நம்முடைய திருவடிதான், நாம் தான் அந்த உயர்ந்த பரமாத்மா என்பதை தெரிந்து கொண்டு இவன் நம்மை தியானிக்கிறானே என்று எம்பெருமான் மிகவும் உகந்து தம்மையே நமக்கு நல்குவான். அப்போ தியேயோ நாராயண சதா, நாராயணாகிற எம்பெருமானை எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் ஜகத்துக்கு காரணமாக இருக்கிறார், ஜகத்துக்கு மூல காரணம், ஜகத்தை எல்லாம் படைப்பவர் அந்த சுவாமி தான். அப்ப இந்த ஜகத்திலே சிக்கி கொண்டிருக்கிற நாம் மீண்டும் இந்த ஜகத்துல மறுபடியும் பல பிறவிகளை எடுக்காமல் இதிலிருந்து விலகுவதற்கு, இதிலிருந்து விடுபடுவதற்கு, அதுதான் முக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த முக்தி நமக்கு வேண்டும் என்றால் அப்ப நாராயணனையே தியானிக்க வேண்டும் என்று இதைத்தான் அனைத்து சாஸ்திரங்களும் நமக்கு உபதேசிக்கிறதாம். இதை பல ஸ்லோகங்கள் பல பிரமாணங்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இதையே விவரிக்கிறார்கள். அதே அர்த்தத்தை தான் பகவத்கீதையும் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த பகவத்கீதை சாட்சாத்து கண்ணனே நமக்கு உபதேசித்தான். மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் பல ரிஷிகளை கொண்டு பல ஆச்சாரியர்களை கொண்டு வெளியிட்டான். அதிலே தாமே தன்னுடைய அந்த கிருஷ்ணாவதாரத்தின் பொழுது எம்பெருமான் வெளிப்படுத்தினது பகவத்கீதை. அதுல இன்னும் உயர்ந்த இந்த அர்த்தங்களை எல்லாம் உபனிஷத்திலே மறைத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் ரொம்ப பிரகாசப்படுத்தி வெளிச்சப்படுத்தி அனைவரும் நன்கு தெரிந்து கொள்ளுமா போலே எளிய ஸ்லோகங்களாக அதே அர்த்தங்களை வரிசையாக உபதேசித்தான். 18 அத்தியாயங்கள், அந்த 700 ஸ்லோகங்களிலே இனி மிச்சமில்லாமல் அனைத்து அர்த்தங்களையும் எம்பெருமான் உபதேசித்தான். ஆனாலும் 700 ஸ்லோகங்களாக அது அமைந்திருப்பதினாலே அத்தனை ஸ்லோகங்களையும் வாசித்து அதற்கு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள், அதற்கு இருக்கக்கூடிய மற்றைய அந்த கிரந்தங்கள், விளக்கமாக இருக்கக்கூடிய மற்ற நூல்கள், இது அத்தனையும் வாசித்து அதனுடைய பொருளை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் அது மிகவும் சிரமமாகிவிடும் என்பதற்காக பல ஆச்சாரியர்கள் இதே பகவத்கீதையினுடைய சாரத்தை பலவிதமாக அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாதமுனிகளுடைய திருப்பேரனாக அமைந்திருக்கக்கூடிய சுவாமி யாமுனாச்சாரியர் கீதார்த்த சங்கிரகம் என்னும் அற்புதமான ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார். பகவத்கீதையினுடைய பொருள் கீதார்த்தம், சங்கிரகம் அதனுடைய சுருக்கம், பொருளினுடைய சுருக்கம், பகவத்கீதையினுடைய பொருள் அது என்ன என்பதை சுருக்கமாக இந்த நூலிலே விவரிக்கிறார். இது எத்தனை ஸ்லோகங்கள் அமைந்திருக்கிறதுன்னா 32 ஸ்லோகங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல். அதிலேயும் மொத்த பகவத்கீதைக்கும் ஒரே ஸ்லோகத்துல சாரம் என்ன என்று தெரிவிக்கிறார். அதற்கடுத்து 3 ஷட்கங்களாக பிரித்து முதல் 6 அத்தியாயங்கள் பிரதம ஷட்கம் அதனுடைய பொருள் என்ன, அடுத்து 7ஆம் அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் மத்தியம ஷட்கம் அந்த ஷட்கத்தினுடைய பொருள் என்ன, அடுத்து 13ஆம் அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம்
சரம ஷட்கம், இறுதியான ஷட்கம், அதனுடைய பொருள் என்ன என்பதை தனித்து 3 ஸ்லோகத்துல விவரித்தார். இதற்கடுத்து 18 அத்தியாயங்கள், ஒரு அத்தியாயத்திற்கு ஒரு ஸ்லோகம் என்ற கணக்கிலே ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தையும் அழகாக வெளிப்படுத்தினார். இப்போ ஆகிவிட்டதே, முழு பகவத்கீதைக்கும் ஒரு ஸ்லோகம், 3 ஷட்கங்களுக்கு 3 ஸ்லோகம், 18 அத்தியாயங்களுக்கு 18 ஸ்லோகம், 18 நாளும் 22 ஸ்லோகங்கள்ல முடிந்து விட்டதே என்றால் முடிந்து விடவில்லை. இதற்கப்புறமும் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. ஒரு அத்தியாயம்னு சொன்னால் ஏதோ மேலெழுந்த வாரியா சுருக்கமா 2 பொருளை விவரித்தாரே ஒழிந்து, இன்னும் அதுல சொல்லாத பொருள் எல்லாம் கண்ணன் ஆசையா நமக்கு என்னென்ன விளக்க வேண்டும்னு அதுல அருளி செய்திருக்கிறாரோ அதை தனித்தனியாக இன்னும் அந்த முத்து, பவழம், மாணிக்கம் முதலான அர்த்தங்கள் என்ன என்பதை தனித்து காட்ட வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு 10 ஸ்லோகங்களை யாமுனாச்சாரியர் அமைத்திருக்கிறார். நாம் கடந்த பல காலக்ஷேபங்களாக இந்த பகவத்கீதை கீதார்த்த சங்கிரகத்தை தான் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதுல இப்ப 18 அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகங்கள் என்ன என்பதை பார்த்தாகி விட்டது. இனி மேற்கொண்டு 23 32 அந்த 10 ஸ்லோகங்களை அனுபவிக்க வேண்டும். அதுல தற்பொழுது 23வது ஸ்லோகத்துல ஆளவந்தார் தெரிவிக்கிறார், கர்மயோக தபஸ்தீர்த்தா தானயஜ்ஞாதி சேவனம் ஞானயோகோ சிதஸ்வாந்தைஹி பரிசுத்தாத்மனி ஸ்திதிஹி என்று 23வது ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்திலே. கர்மயோகா தபஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம். கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன என்பதை ஒவ்வொரு வரியில தெரிவிக்கிறார். கர்மயோகம்னா என்னன்னு ஒரு அத்தியாயம் முழுக்க கண்ணன் விவரித்திருக்கிறார். அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை அந்த ஸ்லோகத்துல தெரிவிச்சுட்டார். ஆனால் இப்ப வெறும தனித்து கர்மயோகம்னா என்ன, அதற்குன்னு இதுதான் ஒரு சாரமான பொருள்ங்கிறத தனியாக குறிப்பிட வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்துல ஒரு வரி, முதல் வரியிலே கர்மயோகம்னா என்ன என்பதை தெரிவிக்கிறார். அடுத்து 2வது வரியிலே ஞான யோகம்னா என்ன என்பதை விவரிக்கிறார். பத உரையை பார்க்கலாம். முதல்ல கர்மயோகா, கர்மயோகம் என்பது என்ன? கர்மயோகா தபஹா தீர்த்தா தான யஜ்ஞாதி சேவனம். தபஸ் தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம். தபஸ் இந்திரியங்களை அடக்கி, கண், காது, மூக்கு முதலான புலன்களை எல்லாம் அடக்கி எம்பெருமானிடத்துல ஈடுபடுத்துவது. ஆனா கர்மயோகம்னு சொன்னால் முதல் நிலையிலே ஆத்மாவை குறித்து ஈடுபடுத்துவது. அப்போ அதுதான் தபஸ் என்று தெரிவிக்கப்படுகிறது. தீர்த்தம் என்றால் பல புண்ணிய நதிகள், தீர்த்தங்கள், ஆறு, குளங்கள், புஷ்கரணி அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் சென்று தீர்த்தமாடுவது, அந்த தீர்த்தத்தை தெளித்து கொள்ளுவது, அதிலே புண்ணிய கர்மங்கள், தர்ப்பணங்கள், சந்தியாவந்தனம் முதலான கர்மங்களை செய்வது, இதெல்லாம் தீர்த்தத்திலே போய் செய்யக்கூடிய விஷயங்கள். அடுத்து தபஹா தீர்த்தா தானம். தானம்னா வறியவர்களுக்கு, வேண்டுபவர்களுக்கு அவர்கள் வேண்டின அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்தல், சரியான பொருள்கள் தர்ம முறையிலே அந்தந்த பொருள்களை அவரவர்களுக்கு கொடுத்தல், வறியவர்களுக்கு ஈதல், அதுதான் தானம். யஜ்ஞாதி சேவனம், யஜ்யம் ஹோமங்களை வளர்த்தல், சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த யாகங்கள் அதை செய்தல். ஆக இது முதலான சேவனம், இது முதலான விஷயங்களை ஆச்சரித்தல். சேவனம்ங்கிற சொல்லுக்கு இவ்விடத்துல என்ன பொருள்? சேவாங்கிற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. நான் அன்ன பெருமானை சேவித்தேன் என்றால் அப்ப கண்களால அந்த எம்பெருமானுடைய உருவத்தை பார்த்து அனுபவித்தேன் அர்த்தம். சேவித்தேன்னு என்ன அர்த்தம்? கண்களால பெருமானுடைய திருவுருவத்தை சேவித்தேன் என்றால் கண்களால அனுபவித்தேன் அர்த்தம். அதே சேவை செய்தேன்னு என்ன அர்த்தம்? பாராயணம் செய்தேங்கிறத கூட இன்றைய தினம் போனேன், திவ்ய பிரபந்த சேவா காலம் நடைபெற்றது, அங்கு திவ்ய பிரபந்தத்தை சேவித்தேன்னு சொன்னால் அப்ப பாசுரங்களை உச்சரித்தேன், பெருமானுக்கு முன்னாடி அந்த பாசுரங்களை அப்படியே சொல்லி கொண்டு வந்தேங்கிறதுக்கும் சேவாங்கிற சொல் பிரயோகிக்கப்படுகிறது. இல்ல அங்க போனேன் நிறைய சேவை செய்தேன்னா அப்போ கைங்கரியங்களை செய்வதையும் சேவை என்ற சொல் குறிப்பிடுகிறது. அத மாதிரி இவ்விடத்திலே தபஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம், சேவனம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா நன்கு ஆச்சரித்தல். இந்த தபஸையோ தீர்த்தம் அங்க போய் செய்யக்கூடிய செயல்களையோ தானங்களையோ யஜ்யங்களையோ அதிலேயே நிரதமாக ஈடுபட்டு செய்தல். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. திருப்பாவையில ஆண்டாள் தெரிவித்தாள், நந்தகோபாலன் எப்படிப்பட்டவர்? தானத்துல ஊன்றியவர். வறியவர்களுக்கு தானம் கொடுக்கணும்னா அப்படி வாரி வாரி கொடுப்பராம். கொடுக்கிற சமயத்துல அம்பரமே என்று, அம்பரம்னா வஸ்திரம், வஸ்திரத்தை கொடுக்கிற அந்த சமயத்துல அவரை பார்த்தால் இவருக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னா, வாழ்க்கை முழுக்க இவர் வஸ்திரத்தையே தானம் பண்ணி கொண்டிருந்திருக்கிறார். வரவர்கள் வந்து கேட்பவர்களுக்கெல்லாம்
தம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வஸ்திரங்களை எடுத்தெடுத்து கொடுத்தே இவருக்கு பழக்கம். என்னமா இவர் பண்ணியிருக்கார், இவருடைய வாழ்க்கை முழுக்க இதை ஒன்றையே ஆச்சரித்திருக்கிறார், அப்படி ஈடுபாட்டோடு செய்திருக்கிறார்னு தோணுமா. இதே மாதிரி அவர் தீர்த்த தானம் பண்றதை பார்த்தா இவருக்கு தீர்த்த தானத்தை தவிர வேற எதுலையுமே ஈடுபாடு இல்லை போல இருக்கிறது, இப்படி தீர்த்தத்தை வாரி வழங்குகிறாரே என்று தண்ணீரை கொடுக்கிற சமயத்துல அப்படி தோணுமா. தண்ணீரே சோரே அன்னதானம் செய்யறத பார்த்தா இவருக்கு அன்னதானத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது, என்னமா பல பிரசாதங்களை பண்றார், எப்படி அதை சுவையோடு பண்ணுகிறார், எப்படி அத்தனை பேருக்கும் கொடுக்கிறார், கொடுக்கறச்ச இன்னார் இணையாருங்கிற பாரபட்சம் பார்க்காம அது இப்படி கொடுக்கிறாரே என்று ஒவ்வொரு தானத்திலையும் ஏங்கிற அந்த சொல்லை ஆண்டாள் சேர்த்து தெரிவிக்கிறாள்னா அப்படி ஈடுபாடாம். அம்பரத்தை கொடுக்கணும்னா விதவிதமான வஸ்திரங்கள், பட்டு வஸ்திரங்கள், அதுல நல்லா சரிக்க போட்டு அதுல என்னென்ன உயர்த்தி இருக்கிறதோ அத்தனையும் வாங்கி தான் உடுத்திக்கல, வருபவர்களுக்கு அடுத்து வாரி கொடுக்கிறார். அப்ப அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும்னா அதிலேயே மிகவும் ஈடுபட்டு செய்தாரா, வேற எதுவுமே தெரியாதுங்கிற அளவிற்கு அந்த நடவடிக்கை அவருடைய செயல் அப்படி அமைந்திருந்தது. அதே போல இந்த இடத்துல இந்த கர்மயோகங்களை செய்பவர்களை பார்த்தால் இவருக்கு தபஸை தவிர வேற கர்மயோகமே தெரியாதுன்னா, இவருக்கு தீர்த்தமாடி தீர்த்தத்துல செய்யக்கூடிய செயல்களை தவிர வேற கர்மயோகமே தெரியாது, தானத்தை தவிர இவருக்கு வேற கர்மயோகமே தெரியாது, சேவனம் தானம் யஜ்யம் யஜ்யத்தை தவிர இவருக்கு வேற எந்த கர்மயோகமும் தெரியாது என்கிற அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தர் அப்படி ஈடுபட்டு செய்கிறார்கள் என்று அதுதான் கர்மயோகம். இது முதலான அந்த செயல்களிலே வைதிகமான செயல்கள், வேதத்தினாலே கூறப்பட்டிருக்கக்கூடிய செயல்களிலே யார் ஒருத்தர் ஈடுபடுகிறாரோ அப்படி ஈடுபட்டிருத்தல் அதுதான் கர்மயோகம் என்று பெயர். அப்ப கர்மயோகா தபஸ் தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம். அடுத்து ஞான யோகம். ஞான யோகா ஜிதஸ்வாந்தைஹி பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி. ஸ்வாந்தைஹி என்றால் உள்ள இருக்கக்கூடிய அந்த இந்திரியம் மனசு, கண் காது மூக்கு முதலான புலன்கள் எல்லாம் வெளியில இருக்கு. மனசுங்கிறது உள்ள இருக்கக்கூடிய இந்திரியமா, பாஹ்யேந்திரியம்னு சிலதற்கு பெயர். உள்ள இருக்கக்கூடியதற்கு ஆபிய அதாவது அந்தர் இந்திரியம்னு பெயர். பாஹ்ய இந்திரியம் அந்தர் இந்திரியம். அந்தர்னா உள்ள இருக்கக்கூடிய இந்திரியம், அதுதான் மனசு. மனசுங்கிறது கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. ஆனா அதனால தான் சிந்திக்கிறோம், அதை கொண்டுதான் பல விஷயங்களை ஆலோசனை பண்ணுகிறோம், எல்லாம் மனசை வைத்துத்தான் செய்கிறோம். அதே போல கண் காது முதலான புலன்கள் எல்லாம் வெளியில இருக்கு, அதை கொண்டுதான் பல விஷயங்களை கிரகிக்கிறோம். இப்ப கர்மயோகத்துல இந்த இந்திரியங்கள்லாம் ஈடுபட்டு செய்கிறத பார்க்கிறோம். கண் காது முதலான புலன்களால ஈடுபட்டு பல விஷயங்கள், யாகத்தை செய்யறதோ தானத்தை செய்கிறதோ தீர்த்தமாடுவதோ மற்ற செயல்களை புரிவதோ எல்லாத்துக்கும் இந்திரியங்களுடைய செயல்பாடு அது அங்க அவசியம். ஆனா அதற்கு எதிர்த்தட்டாய் ஞான யோகம்னு சொன்னா இந்திரியங்களே வேலை செய்யக்கூடாது. வேலை செய்யக்கூடாதுன்னா வெளி விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது, எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தணும், மனசையும் கட்டுப்படுத்தணும். ஜிதஸ்வாந்தைஹி. ஸ்வாந்தகா உள்ள இருக்கக்கூடிய இந்திரியம் அதாவது மனசு. ஜிதம் என்றால் வெற்றி கொள்ளுவது, மனசை வெற்றி கொண்டு, மனசு அங்க இங்கன்னு தட்டி கொண்டு அது எங்கேயோ தெரியாமல் அதை நம்வசமாக ஆக்கி கொண்டு பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி. சுத்தமான ஆத்மாவினிடத்திலேயே நிலை பெற்று இருக்கும்படி செய்தல். ஆத்மா மிகவும் சுத்தமானது, அதற்கு அழுக்கே படியாது. என்னதான் அனாதி காலமான கர்மாவை நாம சேர்த்து கொண்டிருந்தாலும் ஆத்மாங்கிறது அதனுடைய ஸ்வரூபத்துல ஏதானும் மாறுமான்னு கேட்டா மாறாது. அதற்கு கர்மாங்கிற ஸ்வபாவம், அதனுடைய பண்புகள்ல கர்மாவும் சேருமே தவிர அதற்கு இருக்கக்கூடிய இயற்கை தன்மையில எந்த மாற்றமும் இருக்கவே இருக்காது. ஞான ஸ்வரூபமாய் ஆனந்த ஸ்வரூபமாய் அணுமாத்திரமாய் நித்தியமாய் எப்போதும் ஒருபடிப்பட்டதாய் பல அவயவங்கள் அற்றதாய் இன்னும் எப்படி எப்படி ஆத்மாவை பத்தி விவரித்திருக்கிறதோ அந்த எந்த தன்மையிலையும் ஒரு மாறாட்டமும் இருக்காது. அதே சமயத்துல பல ஜென்மங்கள்ல இந்த ஆத்மா செய்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மம்ங்கிறது இதோட ஒட்டி கொண்டிருக்கும், அது கண்ணுக்கு தெரியாது, அது பெருமானுடைய திருவுள்ளத்துல இருக்கிறது. அப்போ ஆத்மாவினுடைய இயற்கை தன்மைங்கிறது எப்போதும் பரிசுத்தமா தான் இருக்கும். அந்த பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி. இன்னும் ஒண்ணு வேணா வச்சுக்கலாம், சம்சாரத்துல கட்டுப்பட்டிருக்கக்கூடிய நிலை இது கடந்து இந்த தேகமோ இந்த மலமூத்திரங்களோ ஏதும் இல்லாமல் சுத்தமா வைகுந்தத்துல முக்தி அடைந்த ஒரு ஆத்மா எப்படி இருப்பார், அப்படிப்பட்ட ஆத்மாவை பரிசுத்த ஆத்மான்னு சொல்லுவதாக கொள்ளலாம். இப்ப பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி, ஆத்மாவினுடைய அந்த இயற்கை தன்மை, இயற்கை நிலையிலே ஒருத்தன் ஒன்று இருத்தல். அந்த இயற்கை நிலை எப்படி இருக்கும்னு ஒருத்தன் மனசால அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறான்னா அதுதான் ஞான யோகமா. அப்ப கர்மயோகம்னா பல பல செயல்கள்ல ஈடுபட்டு செய்வது கர்மயோகம். இந்த செயல்கள் எல்லாம் வேதத்தினாலே விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஞான யோகம் என்றால் செயல்களெல்லாம் ஈடுபடாமல் மனதையும் நன்கு அடக்கி தன்வசமாக ஆக்கி ஆத்மாவிலேயே நிலை பெற்று
நிற்கும்படி செய்தல் என்று இப்படி ஸ்லோகத்தில் ஆள வந்தார் விவரிக்கிறார். இதற்கு வேதாந்தாச்சாரியர் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னும் அந்த வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார். அத்தஹ தசபிஹி ஸ்லோகைஹி சுககிரகணாய கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதீனாம் ஸ்வரூபாதிகம் விவினக்தி. அத்தஹ இதற்கு பிறகு 22 ஸ்லோகங்கள் ஆன பிற்பாடு தசபிஹி ஸ்லோகைஹி 10 ஸ்லோகங்களாலே சுககிரகணாய எளிமையா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, சுகமா கஷ்டப்படாமல் சட்டென்று கிரகித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்மயோக ஞானயோக பக்தி யோகாதீனாம் 3 யோகங்களை பற்றியும் ஸ்வரூபாதிகம் அதற்குன்னு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன, கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன என்பதை விவினக்தி. ஸ்வரூபாதிகம் என்றால் இது முதலான மற்ற விஷயங்கள், கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகாதீனாம், அங்கேயும் ஒரு ஆதி சப்தம் இருக்கு. அப்ப இது முதலாக மற்ற விஷயங்கள், அந்தந்த விஷயத்துக்கு ஸ்வரூபம் என்ன, ஸ்வபாவம் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்பது முதலானவை இந்த 10 ஸ்லோகங்கள்ல விளக்கப்படுகிறது. தத்ர அவற்றுக்குள்ளே கர்மயோகஸ்ய லக்ஷணம், அவற்றுக்குள்ள கர்மயோகத்தினுடைய அடையாளம், இப்படி இருந்தா இதுதான் கர்மயோகம் என்கிற அந்த லட்சணம் இருக்கே, பூர்வமேவ தர்ஷிதம் இதி, இது முன்னாடியே சொல்லப்பட்டது தானே. 2ஆம் அத்தியாயத்திலேயே கண்ணன் கர்மயோகம்னா என்னன்னு தெரிவித்தார். 3, 4, 5ல இன்னும் அதை நன்றாக விவரித்தார். எப்படி தியாக மனப்பான்மையோடு கர்மயோகம் செய்யப்பட வேண்டும், உலகத்தவர்களுடைய நன்மைக்காக நல்ல ஞானிகள், ஞானயோகம் கைவர பெற்றவன் கூட கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும். ஏன்னா கர்மயோகம்தான் அனைவருக்கும் எளிமையானது, அதுதான் அனைவருடைய தன்மைக்கும் பொருத்தமானது என்று பல விஷயங்கள் பல கண்ணோட்டத்துல கர்மயோகத்தை விவரித்தார். அப்போ அதுதான் தெரிவிக்கிறார். பூர்வமேவ முன்பே தர்ஷிதம், இந்த கர்மயோகத்தினுடைய லட்சணம்ங்கிறது முன்பே காட்டப்பட்டு விட்டதே என்று கேட்டால், தர்ஷிதம் இதி கிருத்வா தத்தத் அதிகாரினாம் ஞான சக்தி யோக்யதா அனுகுண்யேன யதாதிகாரம் பரிகிரகார்த்தம் ச சதுர்த்தோக்த அனவாந்தரபேத சதுர்த்தோக்தான் அவாந்தரபேதான் உக்தான் அப்பி சர்வான் ஆதிசப்தேன சங்கிருண்ணன் உதாகரதி. அதாவது 4ஆம் அத்தியாயத்திலே கண்ணன் பல கர்மயோகத்தினுடைய வகைகளை விவரிக்கிறார். கர்மயோகம்னா என்னன்னு தெரிவித்தார். காஷ்டன தத் விதாகா, அதனுடைய பல விதங்கள், அதுல இருக்கக்கூடிய பல பிரிவுகள் என்ன என்பதை அங்கு விவரித்தார். ஆனா ஆள வந்தார் அந்த 4ஆம் அத்தியாயத்தினுடைய சுருக்கத்திலே சங்கிரக ஸ்லோகத்துல கர்மயோகத்தினுடைய வகைகள் என்னங்கிறத காட்டலையாம், அதுதான் தெரிவிக்கிறார். பூர்வமேவ தரிசிதம் இதி கிருத்வா, அப்படி செய்தப்பட்டிருந்தாலும் தத்தத் அதிகாரினாம் ஞான சக்தி யோக்யதா அனுகுண்யேன, அதிகாரிகள் அண்ணன்ன அதிகாரிகள் பல பேர் இருக்கோம், கர்மயோகத்துக்கு தகுதி படைத்தவர்கள் நாம எல்லோருமே. ஆனா அந்த தகுதிங்கிறதுல சில வேறுபாடுகள் இருக்கே, எல்லாருக்கும் ஒரே விதமான தகுதி இருக்குமா? சில பேருக்கு நல்ல ஞானம் இருக்கலாம், சில பேருக்கு அவ்வளவு ஞானம் இல்லாமல் இருக்கலாம். நல்ல ஞானத்தோடு கூடியவர்கள், அவ்வளவு ஞானம் இல்லாதவர்கள், நல்ல சக்தி உடையவர்கள், அவ்வளவு சக்தி அற்றவர்கள், வைராகியத்தோடு கூடியிருப்பவர்கள், அந்த அளவுக்கு வைராகியம் இல்லை. இத மாதிரி பல வேறுபாடுகள் இருக்கே. ஞான சக்தி யோக்கியதா, செய்வதற்கு யோக்கியத்தை, இது என்னால முடியும், இது என்னால முடியாது. பல பேருக்கு பல ஊர்களுக்கு பிரயாணப்பட முடியும், போய் எல்லா இடத்துலயும் தீர்த்தம் ஆட முடியும். அந்த மாதிரி சில பேருக்கு பிரயாணத்துக்கு எல்லாம் போக முடியாது, தீர்த்தம் ஆட முடியாது. எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கா. அப்ப இந்த வேறுபாடுகளுக்கு ஏற்றாற் போலே யோக்கியதா ஆணுகுண்யேன, அதற்கு தக்கவாறு யதா அதிகாரம், அவரவர்களுக்கு என்ன எதுல தகுதி இருக்கிறதோ, எதை செய்வதற்கு அவர்களால முடியுமோ, பரிகிரகார்த்தம் அதற்கேற்ப அந்தந்த கர்மயோகத்தை கை கொள்ளுவதற்காக, யதாதிகாரம் பரிகிரகார்த்தம் தங்களுடைய அந்த தகுதிக்கு ஏற்ப இன்னென்ன கர்மயோகத்தை செய்யலாம் என்று சதுர்த்த உக்தான் 4ஆம் அத்தியாயத்திலேயே கண்ணன் இத்தை விவரித்திருக்கிறார். 4ஆம் அத்தியாயத்துல 25வது ஸ்லோகத்திலிருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் வெவ்வேறு விதமான கர்மயோகங்களை சொல்லி, இப்படி பலவிதமான கர்மயோகங்கள்ல பலவிதமானவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், எப்போதும் இதிலேயே ஈடுபட்டு பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு விவரித்தார். அதுதான் சதுர்த்தோக்தான், 4ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்ட அவாந்தர பேதான், அதற்கு இருக்கக்கூடிய அவாந்தர பேதம்னா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள். கர்மயோகம் மொத்தமா எல்லாம் சேர்ந்து கர்மயோகம், உள்ளுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கா. அப்ப அந்த பிரிவுகளை எல்லாம் தெரிவித்தார். சதுர்த்தோக்தான் அவாந்தர பேதான் அனுக்தான் அப்பி, அந்த அவாந்தர பேதத்தை
4ஆம் அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகத்துல சொல்லலையே ஆள வந்தார். அதற்குள்ள இந்த விதங்கள் இருக்குன்னு வெறும கோடி காட்டினாரே ஒழிந்து என்னென்ன விதமா அதுல பிரிந்திருக்குங்கிறத அங்க காட்டவில்லை. அப்போ அது காட்டலை. அனுக்தான் அப்பி அங்க சொல்லவில்லை. ஆகையினாலே சர்வான் ஆதிசப்தேன அங்கு என்னென்ன சொல்லவில்லையோ, இன்னும் என்ன இந்த ஸ்லோகத்துல இப்ப முழுசா சொல்லல, ஒரு வரியில தான் சொல்றார். கர்மயோகம்னா என்னன்னு ஒரே வரியில விவரிக்கிறார். இப்ப அங்கு சொல்வதற்கு விட்டு போன விஷயங்களையும் இவ்விடத்துல சேர்த்து சர்வான் ஆதிசப்தேன அதை அனைத்தையும் ஆதிசப்தத்தினாலே, இது முதலானன்னு இந்த ஸ்லோகத்துல வைத்திருக்கிறாரா, அந்த முதலானங்கிற சொல்லுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். சங்கிருண்ணன் உதாகரதி அதற்குள்ளே அனைத்தையும் சுருக்கமாக அடக்கி உதாரணத்துக்கு 2 வைத்து தெரிவிக்கிறார். உதாரணமா என்ன தெரிவித்தார்? தபஹா, தீர்த்தஹா, தானஹா, யக்யஹான்னு 4 விஷயத்தை உதாரணமாக தெரிவித்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆதிசப்தத்தினாலே சுருக்கமாக விளக்கினார் என்று தெரிவிக்கிறார். சங்கிருண்ணன் உதாகரதி. அப்ப 4ஆம் அத்தியாயத்துல கண்ணன் விவரித்த கர்மயோகத்தினுடைய வகைகளை இந்த ஸ்லோகம் கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 23வது ஸ்லோகத்துல முதல் வரியிலே அதை விவரிக்க தொடங்கி 4 விஷயங்களை உதாரணமாக காண்பித்தார். 4 விஷயங்களை உதாரணமாக காண்பித்து இன்னும் சொல்லப்படாத விஷயங்களை இங்கேயும் ஆதி முதலானங்கிற அந்த பதத்திலே சுருக்கமாக வைத்தார்னு தெரிவிக்கிறார். அப்படி அங்க எத்தனை விதமான கர்மயோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை சுருக்கமா பார்க்கலாம். 25வது ஸ்லோகம் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 25வது ஸ்லோகத்திலே தெய்வமேவாபரே யஜ்யம் யோகினஹா பரியுபாசதே பிரம்மாக்னௌ அபரே யஜ்யம் யஜ்யேனைவ உபஜுஹ்வதி என்று தெரிவிக்கிறார். தெய்வ அர்ச்சனம், பல பல தேவதைகள், அந்தந்த தேவதைகளுக்குன்னு பலவிதமான ஆராதனம் இருக்கிறது. அந்தந்த ஆராதனத்திலேயே ஈடுபட்டிருப்பவர்களாம் சிலர். சில கர்மயோகிகள் என்ன செய்யறா, எப்ப பாரு அந்த தெய்வங்களை வழிபடுவது, அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டான பூஜைகள் என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய உபச்சாரங்கள் என்னன்னு அதிலேயே ஈடுபட்டு தெய்வார்ச்சனம் செய்கிறார்களாம். தெய்வம்னு சொன்னால் சாட்சாத்து சித்தமான தெய்வம் எம்பெருமான்னு கொள்ளலாம், இல்ல அந்த எம்பெருமானுடைய அங்கங்களா இருக்கக்கூடிய மற்ற தேவதைகள்னும் கொள்ளலாம். அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கு ஏற்றவாறு இந்த தெய்வார்ச்சனத்தை சிலர் செய்கிறார்கள். அப்ப தெய்வமேவ அபரே யஜ்யம், ஒரு வகை கர்மயோகிகள் தேவரை பூஜிப்பதாகிற யாகத்தையே விசேஷமாக செய்கிறார்கள். யாகம் செய்கிறார்கள்னா ஹோமகுண்டம் யாக குண்டம் வைத்து யாகம் செய்கிறார்கள்னு அர்த்தம் இல்லை. இந்த கர்மயோகிகள் அந்தந்த தேவதைய வணங்குதல்ங்கிற பூஜையே யாகமாக செய்கிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நித்தியபடி யஜ தேவ பூஜாயாம் என்று திருவாராதனத்தையே யாகம் என்று நமக்கு பெரியோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தினப்படி யாகம் செய்யணும்னா எல்லாராலும் செய்ய முடியாது. தினப்படி யாகம் எங்கேயோ நகரத்துல எங்கேயோ அலுவலகங்கள்லாம் சென்று கொண்டிருக்க சமயத்துக்கு நடுவுல யாகம் செய்யணும்னா அப்ப தினப்படி எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்துவிட்டால் அந்த திருவாராதனமே யாகமாக கருதப்படும். நித்தியம்ங்கிற ஒரு கிரந்தத்தை எம்பெருமானார் இதற்குன்னு அமைத்தார். தினப்படி எப்படி எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யப்பட வேண்டும், அதுவே நித்திய யாகம் என்றும் பெயர் கொண்டிருக்கும் எல்லாம் அதுல விவரிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட யாகம், தேவ பூஜை, எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை திருவாராதனமே ஒரு விதமான யஜ்யம், அதிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். எம்பெருமான் சன்னதியில போய் அவருக்கு வேண்டிய புஷ்பங்களை சமர்ப்பித்தல், அங்க மெழுகி தெளித்து மெழுகி கோலமிடுதல், இன்னும் வஸ்திரங்களை துவைத்து கொடுத்தல், அதனெல்லாம் மடித்து கொடுத்தல், அங்க இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுத்தமா திருவலகிட்டு பெருக்கி அதையெல்லாம் செய்தல், இப்படி எத்தனையோ விதமான வழிபாட்டு முறைகளிலேயே ஈடுபட்டிருந்தால் அது ஒரு விதமான கர்மயோகமா. பிரம்மாக்னௌ அபரே யஜ்யம் யஜ்யேனைவ உபஜுஹ்வதி, அல்லது பிரம்மமாயிருக்கும் அக்னியில் யஜ்ய சாதனமான ஹவிஸை யஜ்ய உபகரணமான ஸ்ருக் முதலானவைகளால் ஹோமம் செய்வதிலேயே ஊன்றி நிற்கிறார்கள். சிலருக்கு இந்த மாதிரி தேவ பூஜை போய் அவர் இருக்கக்கூடிய இடத்துல உபச்சாரங்கள் செய்வது அந்த அளவுக்கெல்லாம் சக்தி இல்லை. நான் இருக்கக்கூடிய இடத்துல ஹோமம் செய்யறேன், எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹோமங்களை செய்கிறேன், இதுவே பிரம்மம். இந்த யாகமே பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது, அவருடைய திருமேனியாகத்தான் இது இருக்கிறது. அப்ப பிரம்மத்தினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய அக்னி, நெருப்பிலே பிரம்மத்தையே அந்தர்யாமியாக கொண்டிருக்கக்கூடிய ஹவிசு, அந்தந்த பொருள்களை உபகரணங்கள் சிறக்கு முதலான அந்த உபகரணங்களை கொண்டு அந்த யாகத்தை செய்கிறேன்னு சிலர் யஜ்யங்கள் யாகங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இது 2வது விதமான கர்மயோகிகளை கண்ணன் தெரிவித்தார். மேலே ஸ்ரோத்ராதீன் இந்திரியான்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயானன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. மேல புலநடக்கத்தை பத்தி தெரிவிக்கிறார். சில கர்மயோகிகள்
செவி முதலான இந்திரியங்களை புலனடக்கமாகிற அக்னியிலே, இந்திரியங்களை எல்லாம் புலனடக்கம்ங்கிற ஒரு அக்னியில கொண்டு போய் ஆகுதியா சேர்த்துடுறாளாம். அக்னியில் ஹோமம் செய்கிறார்கள். அப்படின்னா புலனடக்கம், வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். கண்ட விஷயங்கள்ல புலன்கள் இந்திரியங்களை மேயவிடக்கூடாதுங்கிறதுக்காக அதையே ஒரு நெருப்பாக கொண்டு நான் கண்டிப்பா இந்த விஷயங்களை என்னுடைய கண் காது முதலான இந்திரியங்களை வெளி விஷயங்கள்ல ஈடுபடுத்த மாட்டேன் என்று ஒருவன் உறுதி கொண்டிருக்கிறான்னா அதுவே ஒரு விதமான கர்மயோகம். அப்படி சிலர் செய்கிறார்களாம். சப்தம் முதலான விஷயங்களை இந்திரியங்களாகிற அக்னிகளில் ஹோமம் செய்கிறார்கள். அல்லது சில கர்மயோகிகள் என்ன செய்யறான்னா அந்தந்த விஷயங்கள், சப்தம் முதலான விஷயங்களில் ஈடுபடாதபடி செய்கிறார்கள். அதாவது இந்திரிய ஆக்னிஷு, அந்தந்த இந்திரியத்தையே நெருப்பாக கொண்டு இந்த நெருப்பில இந்த விஷயங்களை எல்லாம் நான் இட்டுடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே அந்த விஷயங்கள்ல எனக்கு விருப்பமே இருக்காது. அந்தந்த விஷயங்கள் கண்ணில பட்டாலும் அதுல நான் ஈடுபட மாட்டேன்னு சிலர் இருக்கிறார்கள். இல்ல விஷயத்தையே நான் பார்க்க மாட்டேன் என்று சிலர் இருக்கிறார்கள். இது அடுத்த படியில வச்சுக்கணும். முதல் படியில இருக்கிறவா கண்ட விஷயங்களை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நிஷ்டையோடு இருப்பவர்கள். அது ரொம்ப சிரமம். நம்ம எங்க காட்டுக்கா போய் இருக்க முடியும்? நாட்டுலதான் வாழணும், நகரத்துலதான் வாழணும். சுத்தி எல்லாரும் உற்றார் உறவினர்கள் இருப்பா, யார் யாரோ சம்சாரிகள் இருப்பா, எல்லாரும் தான் இருப்பா. அவளுக்கு நடுவுல நான் இருந்து கொண்டு விஷயங்களையே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது சற்று சிரமம். அது முடிந்தவர்கள் அப்படி செய்கிறார்கள். அது முடியலையா, கண்கள்ல விஷயம் படுகிறது, எதோ விஷயம் கண்ணு காது மூக்குக்கு வந்து பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அதுல ஈடுபாட வளர்த்து கொள்ள மாட்டேன். எத்தனையோ விஷயம் தெருவுல நடந்து போறச்ச கண்ணுல எதோ படுறது. எல்லா விஷயத்தையும் நம்மால கவனிக்க முடியும்? நமக்கு வேண்டிய விஷயத்த மட்டும்தானே கவனிக்கிறோம். அதே போல நாமும் இந்த இந்திரியங்களை கொண்டு இந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபட மாட்டோம். அது நமக்கு வந்து சேர்ந்தாலும் நான் அதனால பாதிப்பு அடைய மாட்டேன் என்ன யார் இருக்கிறானோ அவனும் ஒரு விதமான கர்மயோகி என்ன அடுத்து தெரிவிக்கிறார். சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி ச அபரே ஆத்ம சம்யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞானதீபிதே என்று அடுத்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். மற்றும் சில கர்மயோகிகள் அறிவாகிற விளக்கால் கொளுத்தப்பட்ட யோக சாதனமாகிய மனவடக்கம் என்னும் நெருப்பில் இந்திரியங்களின் செயல்கள் அனைத்தையும் பிராணன்களின் செயல்கள் அனைத்தையும் ஹோமம் செய்கிறார்கள். இந்திரியங்கள்லாம் செயல்படுறது, பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானம்ங்கிற 5 வாயுக்கள், காற்று, அது வேலை செய்கிறது. இதையெல்லாம் இப்போ மனசு, அதாவது ஆத்ம சம்யம யோகாக்னவ், யோக சாதனமாகிய மனவடக்கம் என்னும் நெருப்பில் மனதை அடக்கணுமே. இந்திரியங்களை அடக்கிடலாம், ஆனா இந்திரியத்தை காட்டிலும் உயர்ந்தது மனசு. அதை அடக்கிறதா இன்னும் பெரிய விஷயம். உலகத்துல எந்த விஷயத்தையுமே நாம் சிந்திப்பதில்லைன்னு சொன்னால் அதுதான் மனசை அடக்குவதுன்னு அர்த்தம். இந்திரியங்களை கூட அடக்கிடலாம், வெளி விஷயங்கள் வராமல் இந்திரியங்களை தடுத்து கொள்ளலாம். ஆனா மனசு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால், அதுதான் வேடிக்கையா கதை சொல்லுவது உண்டு. ஒரு சாமானியப்பட்டவன் எங்கேயோ உட்காந்து தபஸ் செய்யணும்னு உட்கார்ந்து தபஸ் செய்ய பார்த்தான். எதிரில் அப்படி யாரோ ஒரு பெண் ஏதோ தயிரோ எதையோ தலையில வைத்து கொண்டு வியாபாரம் செய்வதற்கு அப்படி நடந்து போனாள். தினப்படி அவன் 2 நாள் நடந்து போறதை பார்த்த உடனே, அவன் நடந்து போறதை பார்த்தா எனக்கு விஷயம் அதுல கண்ணு ஈடுபடுறது, அதனால நான் அதை பார்க்க போறது இல்லைன்னு கண்ணை மூடிக்கொண்டான். தான் கண்ணை மூடிண்டாலும் அடுத்த நாள் அந்த பெண்ணு நடந்து போறச்சு அவ தலையில வைத்து கொண்டிருக்கிற புஷ்பம் அந்த வாசனை காதுக்கு வந்தது. அவன் நடந்து போனால் அவருடைய காலில் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய கொலுசு அந்த சத்தம் காதுல விழுந்தது. இதை வைத்து கொண்டு அவன் நடந்து போறான்னு காது அதுல ஈடுபட்டு அதனால மனசு அதை சிந்தித்தது. மூக்கு அந்த வாசனையில ஈடுபட்டு அதை சிந்தித்தது. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, காதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அடக்கிண்டுலான்னு அதையெல்லாம் அடக்கி வைத்தாலும் 4 நாள் ஆன பிற்பாடு இன்னும் இத்தனை நாள் ஆச்சே, அந்த சமயம் போயிருக்கணுமேன்னு மனசு சிந்திக்க ஆரம்பித்தது. அப்போ எல்லாத்தையும் அடக்கினாலும் கடைசியில மனசு எதையோ சிந்திக்கிறதுன்னு பார்க்கிறோமே. அப்ப மனசை அடக்குவதுங்கிறது இன்னும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட மனவடக்கமாகிற ஒரு நெருப்பு, அதுவே ஒரு நெருப்பு. ஏன் இதையெல்லாம் அக்னின்னு சொல்றான்னா, அக்னிங்கிறது தான் நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அதுதான் விஷயத்தெல்லாம் சாம்பல் ஆக்கிடுறது. அக்னியில எத்த போட்டாலும் ஆண்டாள் கூட தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு தெரிவித்தாள். நம்முடைய கர்மத்தை எல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும்னு தெரிவிக்கிறாளே. நெருப்புல போட்டுட்டோம்னு சொன்னா மறுபடியும் வருமா? அந்த பொருள் போனது தானே. அத மாதிரி இந்த இந்திரியங்கள் இதையெல்லாம் ஒரு நெருப்பாக கொண்டு விஷயத்தை அதுல போட்டு எரிச்சிடணும். மன அடக்கம்ங்கிறதையே ஒரு நெருப்பாக கொண்டு அதுல மற்ற விஷயங்களை பத்தின ஸ்மரணமோ எல்லாத்தையும் அதுல போட்டு எரிச்சிட்டோம்னா மறுபடியும் வரவே வராதுங்கிறதுக்காக தான் இப்படி உருவகப்படுத்தி தெரிவிக்கிறார்கள். அப்ப மனவடக்கம் என்னும் நெருப்பில் இந்திரியங்களின் செயல்கள் அனைத்தையும், நான் எந்த செயலை செய்தாலும் இதெல்லாம் இந்த எதுவுமே என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, எதுலையுமே எனக்கு பற்று இல்லை என்கிற அந்த எண்ணத்தோடு மனவடக்கத்தோடு செய்தல்.
இதுவே ஒரு விதமான கர்மயோகம். கர்மயோகம்னு சொன்னா செயல்களை செய்வது தானே கர்மயோகம்னு பார்த்தோம். இது என்ன மனசை அடக்குவது, இந்திரியங்களை அடக்குவது, இது கூட கர்மயோகமான்னு சொன்னால் செயல்கள்ல ஈடுபடாமல் செய்ய வேண்டும். அதுதான் இங்க செய்ய சொல்லப்படுகிறது. கர்மயோகமே அப்படித்தானே செய்யணும். 3 விதமான தியாகத்தோட செய்யணும். கர்த்தா நான் அல்லன், இந்த செயல் என்னுடையதன்று, செயலுக்கு உண்டான பலனும் எனக்கல்லன்னு 3 தியாகத்தோட செய்யணும்னா இந்த தியாகம் எப்படி வரும்? அதற்கு இதெல்லாம் அங்கம். முதல்ல இந்திரியங்கள் அதுதான் வேலை செய்கிறதே ஒழிந்து நான் வேலை செய்யல. இதுலெல்லாம் எனக்கு வைராக்கியம் வரணுங்கிற அந்த நெருப்பு அதை வளர்த்து கொண்டு, அதனால முதல்ல இதுல பழகின பிற்பாடுதான் அந்த தியாகமே வரும். அப்ப அதற்கு இது முன்னாடி, இதோடு கர்மயோகத்தை செய்ய வேண்டும். அப்ப விஷயங்கள் கண்காது முதலான விஷயங்கள் அதுல ஈடுபட்டாலும், இந்திரியங்கள் ஈடுபட்டாலும் நான் அதுல ஒரு விருப்பத்தினால ஈடுபடல, எனக்கு கர்மயோகம் விதித்திருக்கிறதுனால ஈடுபடுறேனே தவிர இதனாலதான் எனக்கு பேரு புகழ் வரப்போறது, இதனாலதான் எனக்கு பசி அடங்க போறது, இதனாலதான் எனக்கு பெருமை வரப்போறது, அந்த எண்ணத்தோட இதை செய்யக்கூடாது. ரொம்ப கஷ்டம்தான், ஆனா பழக பழகத்தான் வரும். அதுதான் கண்ணன் தெரிவிக்கிறார். அடுத்து திரவிய யஜ்ஞாஸ் தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஸ் ததாபரே ஸ்வாத்தியாய யஜ்ஞா யஜ்ஞான் ஸ்வாத்தியாய யஜ்ஞான் யஜ்ஞாஷ்ட யதயா சம்ஸ்ருத விரதாக என்று தெரிவிக்கிறார். அப்ப யதயா முயற்சி உடையவர் யாரும், சம்ஸ்ருத விரதாக உறுதி உள்ள சங்கல்பத்தை உடையவருமான அப்பரே சில கர்மயோகிகள் அவர்கள் என்ன செய்யறா, நல்வழியிலே சேர்த்த திரவிய யஜ்ஞாக நல்ல வழியில சேர்த்த திரவியங்கள், அந்த திரவியங்களை தானம் முதலிய நற்காரியங்களாகிய யஜ்யங்களை செய்பவர்கள். திரவிய யஜ்ஞாகனா தாங்கள் பொருளை நல்ல வழியில ஈட்டணும், தர்ம வழியில பொருளை ஈட்டி அதை தர்ம மார்க்கமாக தானத்தை செய்ய வேண்டும். அப்படி தானத்துல ஈடுபட்டிருக்கிறார்கள். தபோ யஜ்ஞாகா மற்றும் சிலர் உடலை வருத்தி செய்யும் தவங்களாகிற யஜ்யங்களை செய்கிறார்கள். தபோ யஜ்ஞா உடலை வருத்தணும், அதாவது தெரிவிக்கப்படுகிறது நெருப்புக்கு நடுவுல நின்று தபஸ் செய்ய வேண்டும், மலை உச்சியில நின்று தபஸ் செய்ய வேண்டும், அதே மாதிரி நதிக்கு அடியில அமிழ்ந்து தபஸ் செய்ய வேண்டும் என்று இப்படியெல்லாம் தபஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அத மாதிரியான தபஸ் அந்த செயல்களில உடலை வருத்தி கொண்டு சிலர் ஈடுபடுகிறார்கள். யோக யஜ்ஞாகா அதுபோல் வேறு சிலர் புண்ணிய தீர்த்தம் புண்ணிய தேசம் முதலானவற்றை அடைதலாகிற யஜ்ஞத்தை செய்கிறார்கள். யோக யஜ்ஞாகான்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு அர்த்தம் பண்றச்ச புண்ணிய தீர்த்தம் புண்ணிய தேசம் முதலானவற்றை, எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்கள், தீர்த்த யாத்திரைன்னு சொல்றோமே, அப்ப பல பாவனமான புண்ணிய நதிகளுக்கு போய் அங்கே தீர்த்தமாடி புண்ணிய கர்மங்களை செய்தல், அதுதான் தீர்த்த யாத்திரை. அதிலேயே சிலர் ஈடுபடுகிறார்களாம். சிலர் புண்ணிய தேசம், பிருந்தாவனம்ங்கிற தேசம் எப்படிப்பட்டது, அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமகன் ராமன் எழுந்தரில் இருக்கக்கூடிய அயோத்தி தேசம் எப்படிப்பட்டது, நைமிசாரண்யம், புஷ்கரம், பதரிகாசிரம்னு எத்தனையோ புண்ணிய தேசங்கள் இருக்கிறதே, அந்த தேசத்தை அடையுதல் அப்படிங்கிற அந்த யாகத்தையே, அதுவே ஒரு விதமான யாகம். அப்படிப்பட்ட யாகத்திலே ஈடுபட்டவர்களாக சிலர் இருக்கிறார்கள். சுவாத்தியாய ஞான யஜ்ஞாகாச்ச விரிது சிலர் வேத அத்தியனம் செய்தலாகிற யஜ்ஞத்தை செய்பவர்களாயும், சுவாத்தியாயம் தனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதம், அந்த வேதத்தை நன்கு யார் ஒருவன் கற்கிறானோ, அதை நன்கு அத்தியனம் செய்கிறானோ அதிலேயே ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்து வேதத்தின் பொருளை அறிவதாகிற யஜ்ஞத்தை செய்பவர்களாயும் உள்ளனர். வேதத்தை நன்னா கரை கண்டு அதை நன்னா மனப்பாடம் செய்து பாராயணம் செய்வதற்கு தேவையான அளவு நன்றாக கிரகித்துக் கொள்ளுதல், இது வேத அத்தியனத்திற்கு வரும். அடுத்து அதனுடைய பொருள் என்ன என்று அதுல ஈடுபட்டு அத்தை வாசித்து அதை ஒரு ஆச்சாரியரிடத்துல போய் அதை நன்கு தெரிந்து கொள்ளுதல். ஆக இப்படி பலவிதமான யஜ்யங்கள் என்று தெரிவிக்கிறார். இதற்கு மேல இன்னும் தெரிவிக்கிறார். அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே அபானம் ததாபரே பிராணாபான கதௌ பிராணாபான கதீருத்தா பிராணாயாம பராயணாக அபரே நியத ஆகாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி என்று தெரிவிக்கிறார். இது அடுத்து பிராணாயாமம், அந்த பிராணன் அபானன் முதலான அந்த காற்றை எல்லாம் நன்கு அடக்கி, அது இந்த நேரத்துக்குத்தான் இந்த வாயு இவ்வளவு நேரம் வயிற்றுல அடக்குறோம், இவ்வளவு நேரம் வெளியில மூச்சை அனுப்புகிறோம், இவ்வளவு நேரம் உள்ள இழுக்கிறோம்ங்கிற அந்த நியமங்கள் பிராணாயாமத்தில் ஊன்றி நிற்பவர்களாய் ஆகார நியமம் உடையவர்களான சில கர்மயோகிகள், ஆகாரம் கண்டபடி சாப்பிடுறதில்லை, இந்த முறையான ஆகாரம் சாத்திகமான ஆகாரத்தை மட்டும்தான் உட்கொள்ளுகிறேன் என்று நியமத்தோடு சில கர்மயோகிகள் அபானவாயுவோடு பிராணவாயுவை ஒன்றுபடுத்துவதாகிற பூரகத்திலே ஊன்றி நிற்கிறார்கள். உள்ள இழுக்கக்கூடிய காற்று, அப்படி இழுக்கிற சமயத்துல 2 வாயு, பிராணவாயு அபானவாயு, இது 2 சேர்ந்து இருக்குமாம்.
அப்படி ஒன்றுபடுத்துவதாகிற பூரகத்திலே ஊன்றி நிற்கிறார்கள். அப்ப மூச்சு காத்த உள்ள இழுக்கக்கூடிய அந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபட்டு சிலர் கர்மயோகத்தை செய்கிறார்களாம். ததா அபரே அத்தகைய மற்றும் சில கர்மயோகிகள் பிராணே அபானம் ஜுஹ்வதி பிராணவாயுவோடு அபானவாயுவை ஒன்றுபடுத்துவதாகிற ரேசகத்திலே ஊன்றி நிற்கிறார்கள். அபானவாயுவோடு அதாவது முதல்ல தெரிவித்தது அபானவாயுவோடு பிராணவாயுவத்தை ஒன்றுபடுத்துதல், அது மூச்சை உள்ள இழுக்கிற சமயத்துல. அடுத்து அதே மூச்சை வெளியில விடுகிற சமயத்திலே பிராணவாயுவோடு அபானவாயுவை ஒன்றுபடுத்துவது. 5 வாயுக்கள் இருக்கு உடலுக்குள்ள. அந்த பிராணாயாமம் செய்கிற பொழுது ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொன்று ஏற்படுகிறதுன்றத தெரிவிக்கிறார். ஆக அந்த விஷயத்துல சிலர் ஈடுபட்டிருக்கிறார்களாம். மற்றும் சில கர்மயோகிகள் பிராணன் உயரச் செல்வதையும் அபானம் கீழ் செல்வதையும் தடுத்து பிராணேஷு பிராணான் ஜுஹ்வதி, பிராணவாயுங்கிறது மேலே மேலே சென்று கொண்டே இருக்கும், அபானவாயுங்கிறது கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கும். இப்படி மேலையும் கீழையும் போகாமல் இரண்டையும் கட்டுப்படுத்தி பிராணன்கள் அனைத்தையும் அவற்றிலேயே ஒன்றுபடுத்துவதாகிற அந்தந்த பிராணன் காற்று அந்தந்த காற்றிலேயே இருக்கும்படி கும்பகம், அதுதான் காற்றை நிறுத்துதல். மூச்சை வெளியிலையும் விடல, மூச்சை உள்ளையும் இழுக்கல, நம்மிடத்திலேயே அந்த காற்றை இருக்கும்படி எவ்வளவு நீண்ட காலம் அதை நிறுத்துகிறோமோ அதுதான் பிராணாயாமம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதிலே யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ இப்படி சில கர்மயோகிகளை தெரிவித்தார். இதற்கு மேலையும் தெரிவிக்கிறார். சர்வேப்யேதே யஜ்ஞவிதோ யஜ்ஞ க்ஷபித கல்மஷாக யஜ்ஞசிஷ்டா அமிர்தோபுஜோ யாந்தி பிரம்ம சனாதனம். முற்கூறிய தெய்வ யஜ்யம் தொடக்கமாக பிராணாயாமீரமாக உள்ள கர்மயோகங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவரும் பஞ்சமகா யஜ்யங்களை முன்னிட்ட நித்திய நைமித்திய கர்மங்களாகிற யஜ்யங்களை அறிந்து அனுஷ்டிப்பவர்கள். இப்படி பல கர்மயோகங்கள் விதத்துல சொன்னேன்னா சிலத சொல்லி இருக்கிறார் கண்ணன். இன்னும் இதை போல பலதும் இருக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவருமே நித்திய நைமித்திய கர்மங்களை கண்டிப்பா செய்யணும். அவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய கர்மங்களை விடவே கூடாது. அந்த கர்மங்களை செய்து கொண்டு பஞ்சமகா யஜ்யங்களை முன்னிட்ட நித்திய நைமித்திய கர்மங்களாகிற யஜ்யங்களை அறிந்து அனுஷ்டிப்பவர்கள் அந்த யஜ்யங்களாலே பாபம் நீங்க பெற்றவர்கள். ஏன் நித்திய நைமித்திய கர்மங்களை பண்ணணும்னா அதை பண்ணத்தான் நம்ம இருக்கக்கூடிய அனாதிகாலமான கர்மம் குறையும். அனாதிகாலமான கர்மம், அதனால தான் அஜ்ஞானம் வருகிறது, அறிவின்மை வருகிறது, ரஜோகுணம் தமோகுணம் மேலிடுகிறது. இப்ப அது போனாதான் இந்த கர்மயோகத்துல நிலையாக நிற்க முடியும். கர்மயோகத்தை தொடங்கினால் போறாதே, அதிலேயே ரொம்ப நீண்ட காலத்துக்கு பழகி நிலையாக நிற்கணுமா? அப்ப நிற்பதற்கு தடையாக நம்மிடத்திலேயே அனாதிகாலமான கர்மம் இருக்கிறது. அந்த கர்மங்கள் போவதற்காக நித்திய நைமித்திக கர்மங்கள், அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய நைமித்திக செயல்களை யாருமே விடக்கூடாது. அதை செய்தால்தான் பாபம் நீங்க பெற்றவர்களாக ஆகி யஜ்ஞத்திலே எஞ்சிய அன்னம் முதலைய அதையே அமுதையே புசிப்பவர்கள். இந்த நித்திய நைமித்திக கர்மத்தை செய்து அதுல மிகுதியாக இருக்கக்கூடிய பிரசாதத்தை மட்டும்தான் அவன் ஸ்வீகரிக்கணும். அப்படி அவன் எடுத்துக்கொண்டால்தான் அவனுக்கு சத்துவகுணம் வளரும். ஆக இப்படியெல்லாம் இருந்தால்தான் அவன் பிரம்மாத்மகமான ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான். இப்படி இருந்து அவன் கர்மயோகத்தை செய்தால் அவன் ஆத்ம சாட்சா்காரத்தையே பெறுகிறான் என்று இதுல தெரிவித்து, ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோமுகே கர்மஜான் வித்தி தான் சர்வான் இதம் ஞாத்வா விமோக்ஷசே. இவ்வண்ணமாக பலவிதமான கர்மயோக வகைகள் ஆத்மாவை அடைய உபாயமாக கர்மயோகத்தில் பறந்து உள்ளன. கர்மயோகம்ங்கிறது ஆத்மாவை அடைவதற்கு உபாயம். அப்படிப்பட்ட கர்மயோகத்துக்குள்ள பலவிதமான கர்மயோகங்கள் இருக்கிறது. இது அனைத்துமே அந்த ஆத்மாவை அடைவதற்கு வழியாக இருக்கிறது. நித்திய நைமித்திக கர்மங்களினால் உண்டாகின்றவையாக அறிவாயாக. இந்த கர்மயோகம்லாம் எப்படி நன்னா வளரும்? உண்டாகி அது நன்னா வளரணுமே. அப்படி வளருவதற்கு நித்திய நைமித்திய கர்மங்கள்ங்கிறது கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். ஒரு விதையை நடறோம், செடி முளைக்கிறது, முளைச்ச பிற்பாடு அது நன்னா வளரணுமே. அப்ப நித்தியபடி அதற்கு உரமோ தண்ணீரோ சேர்த்து கொண்டே இருக்கணும். அதை போல நாமும் ஏதோ ஒரு நாள் தொடங்கி விட்டோம், ஆனா அது கண்டிப்பா நீடித்த காலத்துக்கு அதை நன்னா பழக்கப்படுத்தணும், நடத்தணும்னு சொன்னால் அப்ப நித்திய நைமித்திய கர்மத்தை விடவே கூடாது. அதை தினம்தோறும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் இது வளருகிறது என்று அறிவாயாக. இவ்வண்ணமாக அறிந்து அனுஷ்டித்து சம்சாரத்திலிருந்து விடுபடுவாயின்னு கண்ணன் தெரிவித்தார். ஆக இப்படி பலவிதமான கர்மயோகங்கள் உண்டுன்னு 4ஆம் அத்தியாயத்துல கண்ணன் தெரிவித்தாரா? அதையே ஆள வந்தார். அதுல 2 விவரிக்க வேண்டாமா? கண்ணன் அந்த அத்தியாயத்துல இத்தனை சொல்லியிருக்காரே, அதுல 4ஆவது இதுல தெரிவிக்கலாம் என்பதற்காகத்தான் தபசு, தீர்த்தம், தானம், யஜ்யம், ஆதி சேவனம், இது முதலான விஷயங்கள் கர்மயோகத்துக்குள்ளே அடங்கியவை என்று தெரிவிக்கிறார். அத தத் சாத்தியஸ்ய, இனி மேற்கொண்டு
கீதார்த்த சங்கிரக ரக்ஷைய பார்க்கிறோம். ஆபலோதயம் சாதரம் நிரந்தர பரிகிரகோ அത്ര சேவனம். சேவனம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அதை வேதாந்தாச்சாரியர் விவரிக்கிறார். ஆபலோதயம் பலம், அந்தந்த கர்மயோகத்துக்கு உண்டான பலன் என்ன? ஆத்ம சாட்சா்காரம். அந்த ஆத்மாவை உள்ளபடி அறிதலாகிற பலன் உதயம். அது நமக்கு வந்து சேருவதற்கு வரைக்கும், அந்த பலன் நமக்கு உதயம் ஆறுதுன்னா பலன் கிடைக்கிற வரைக்கும் சாதரம் ஆதரத்தோடு, அதுல அன்போடு, நிச்சயம் இந்த கர்மயோகம் நமக்கு ஸ்ரேயஸை தான் கொடுக்கும், இது நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்கும் என்று அந்த விருப்பத்தோடு நிரந்தர பரிகிரகா, நிரந்தரம் இடைவெளியே இல்லாமல் தடையே இல்லாமல் ஒரு நாள் 2 நாள் செய்தோம்னு மட்டும் இல்லாமல் நிரந்தரமா இடைவிடாது எப்போதும் அத்தை பரிகிரகித்து வாழ்க்கை முழுக்க செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரயாணாத் அஹரஹர் அனுஷ்டீயமானஹா என்று இவர், அதாவது எம்பெருமானார் வேதார்த்த சங்கிரகம் முதலான நூல்கள்ல தெரிவிக்கிறார். கர்மயோகத்தை எவ்வளவு நாள் செய்யணும்னா பிரயாணாத், இந்த சரீரத்தை விட்டு ஒருத்தன் கிளம்புறான அர்ச்சிராதிகதி மூலமா வைகுந்தத்து கிளம்புற அந்த நாள் வரைக்கும் கர்மயோகத்தை விடவே கூடாது, செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி செய்யணும்? ஐயோ தலையெழுத்தே கஷ்டமா இருக்கே, இது ஏதோ யாரோ சொல்லிட்டா விதிச்சிருக்கேன்னு செய்யணுமான்னு கேட்டா, ஆதரத்தோடு அன்போடு நமக்கு இந்த செயல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டி இருக்கிறதே. இதற்கு முன்னாடி பல ஜென்மங்களை வீணே கழித்தோமே, இந்த ஜென்மத்திலேயான கண்ணன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, நன்ன செய்வதற்கு உண்டான ஒரு உடலையும் கொடுத்திருக்கிறாரே என்று அதுல விருப்பத்தோடு நன்றி உணர்வோடு இப்படி கடைபிடிக்க வேண்டுமாம். ஆபலோதயம் சாதரம் நிரந்தர பரிகிரகோ அത്ര சேவனம். அத தத் சாத்தியஸ்ய ஞானயோகஸ்ய அதிகாரி பிரதர்ஷன பூர்வகம் லக்ஷணமாக. அப்ப கர்மயோகத்தை சொல்லி முடிச்சுட்டார். கர்மயோக தபஸ்தீர்த்த தான யஜ்ஞாதி சேவனம். அடுத்த வரியிலே ஞானயோகோ ஜிதஸ்வாந்தைஹி பரிசுத்தாத்மனி ஸ்திதிஹி என்ன தெரிவிக்கிறார்? அதைத்தான் தெரிவிக்கிறார். அத தத் சாத்தியஸ்ய, இதனாலே சாதிக்கப்படுவது எது? கர்மயோகத்தினாலே சாதிக்கப்படுவது ஞான யோகம். எடுத்த எடுப்புல ஞான யோகத்தை தொடங்க முடியுமா? இந்திரியங்களை எல்லாம் உள்நோக்கி திருப்பணும், மனச ஆத்மாவை நோக்கி திருப்பணும்னா அது ரொம்ப சிரமம். எடுத்த எடுப்புல அது செய்ய முடியாது. அதற்கு வழிதான் கர்மயோகம். கர்மயோகத்துக்கு எது வழி? அதுதான் நித்திய நைமித்திய கர்மம்னு பார்த்தோம். தொடக்கத்துல அவனவனுடைய கர்மத்தை அவன் செய்து கொண்டே இருந்தால் அதனால ரஜோகுணம் தமோகுணம் அடங்கி சத்வகுணம் வரும். அதனால விசேஷமான ஒரு கர்மயோகத்துல இவன் ஈடுபடுவான். அந்த கர்மயோகத்தினுடைய முடிவிலே ஞான யோகம்ங்கிறது தொடங்கும். அந்த ஞான யோகம் எப்படிப்பட்டது? ஞான யோகஸ்ய அதிகாரி பிரதர்ஷன பூர்வகம். ஞான யோகத்துக்கு இப்ப தகுதி என்ன? யார் அதிகாரி? யார் ஞான யோகத்தை தொடங்கலாம்? அதை பத்தி தான் இப்ப மேல தெரிவிக்கிறார். ஞான யோகஸ்ய அதிகாரி பிரதர்ஷன பூர்வகம், அதை காட்டுவதற்காக லட்சணமாக, அதை காட்டுக்கொள்ளும், அதை வெளிப்படுத்தும் விதத்திலே இந்த லட்சணம், அந்த அடையாளம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆள வந்தார் அதை தெரிவிக்கிறார். நிரந்தர சிந்தன ரூபேன இதி சேஷா. என்ன தெரிவிக்கிறார்? ஜிதஸ்வாந்தைஹி பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி என்ன தெரிவித்தாரா? நிரந்தர சிந்தன ரூபேன இதி சேஷா. இந்த 2 சொல்ல இங்க சேர்த்துக்கணுமா? ஜிதஸ்வாந்தைஹி மனசை வெற்றி கொள்ளுவது, பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி சுத்தமான ஆத்மாவிலே நிலை நிற்றல், நிரந்தர சிந்தன ரூபேன அப்படிங்கிற இந்த சொல்லை இத்தோட சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார். நிரந்தர சிந்தனம், நிரந்தரம் இடைவெளி இல்லாமல் சிந்தனம் சிந்தித்தல், இடைவெளி இல்லாமல் சிந்தித்தல் வடிவத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி. ஏன்னா பரிசுத்த ஆத்மாவில நிலை நிற்றல்னா ஆத்மாவை நம்ம என்ன தனியா கொண்டு போய் நிறுத்த போறோமா? அது எப்போதும் தனித்து சுத்தமா தான் இருக்க போறது. ஏதோ அழுக்கல இருக்கு, அதையெல்லாம் அழுக்கெல்லாம் நகர்த்தி ஆத்மாவை எடுத்து தனியா வைக்கணும். ஏதோ சேத்துல ஒரு மாணிக்கம் விழுந்தெடுத்து மாணிக்கத்தை சேத்த விளக்கி நல்லா ஆளம்பி எடுத்து சுத்தமான ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டோம்னா அப்ப தனியா எடுத்து வச்சுடுறோம். இத மாதிரி ஆத்மாவையும் பரிசுத்த ஆத்மனி ஸ்திதின்னு சொல்லியிருக்கு. அதனால சம்சாரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை அந்த அழுக்கெல்லாம் போக நல்லா அலம்பி எடுத்து வைக்க முடியுமான்னு அப்படியெல்லாம் முடியாது. இப்ப ஆத்மாவே அணுவாக இருக்கிறது, ஞான மாத்திரமா ஞான வடிவமாக இருக்கிறது. அப்ப அதிலேயே நிலை நிற்றல்ங்கிறது என்ன? அதைத்தான் இப்ப வேதாந்தாச்சாரியர் இந்த 2 சொற்களை அத்தோட சேர்த்து கொண்டால் அர்த்தம் நன்றாக புரியுமே. பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி, ஆத்மாவினுடைய அந்த தன்மையிலே, சுத்தமான அந்த ஆத்மாவினுடைய இயற்கை தன்மையிலே ஊன்றி இருத்தல்ங்கிறது என்னன்னா நிரந்தர சிந்தன ரூபேன, இடைவெளியே இல்லாமல் தடையே இல்லாமல் எப்போதும் அதையே சிந்தித்தல்ங்கிற வடிவத்தில் இருப்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய நிலை நிற்றல்னு தெரிவிக்கிறார். ஆத்மாவிலே நிலை நிற்றல்ங்கிறது என்ன?
நிரந்தர சிந்தனம், இடைவெளி இல்லாமல் எப்போதும் ஆத்மாவை குறித்த சிந்தனம் என்று தெரிவிக்கிறார். தேன தத்பல தது உபாய ஞானாபியாம் வியவச்சேதா. அப்ப இதிலிருந்து வேறுபடுத்துகிறார். எதை வேறுபடுத்துகிறார்? இப்படி ஆள வந்தார், அடையாளம் கூறினாரே, மனசை அடக்கி சுத்தமான ஆத்மாவிலே அதையே நினைத்து கொண்டிருத்தலாகிற நிலைக்கு ஞான யோகம்னு தெரிவித்தாரா? இதிலிருந்து எதெல்லாம் இப்ப விளக்கப்படுகிறதா? தத்பல, இதனுடைய பலமான ஆத்ம சாட்சா்காரம் வேறு, இது வேறு. ஏன்னா இதுவே ஆத்ம சாட்சா்காரம் கிடையாது. இப்ப ஞான யோகத்தை தொடங்கினால் இதனுடைய இறுதியில தான் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். ஆத்மாங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி படம் போட்டார் போல அப்படி தெளிவா தெரிவது, அது கடைசி நிலை. அது இதனுடைய பலம், இதனுடைய பயனே அதுதான். அப்ப அது வேறு, இது வேறு என்று வேறுபடுத்துகிறது. தது உபாய ஞானாபியாம், அடுத்து அதற்கு உபாயமா இருக்கக்கூடிய ஞானம். அந்த பலனை அடையணுமே, ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய போகிறோம், அதுதான் நமக்கு பயன். அந்த பயனுக்கு உபாயமா எந்த ஞானம் இருக்குன்னா, இதோ இந்த கர்மயோகத்தினாலே இந்த ஞான யோகம் ஏற்படும்ங்கிற இந்த ஞானத்தை காட்டிலும் இது வேறுபட்டது. இது எல்லாமே வெவ்வேறு விதமான ஞானம். முதல்ல நித்திய நைமித்திய கர்மம்ங்கிறது என்ன, அதுவே ஒரு விதமான ஞானம். இந்த ஞானத்தினாலே அடுத்து கர்மயோகம்னா என்ன என்று தெரிந்து கொண்டு கடைபிடித்தல், அது ஒரு விதமான நிஷ்டை. அந்த கர்மயோகத்திற்கு அடுத்தல் ஞான யோகம்னா என்ன, அது இடைவிடாமல் ஆத்மாவை குறித்தே சிந்தித்தல். இதனுடைய இறுதியில என்ன ஏற்படும்? ஆத்மா உள்ளபடி உணரலாம், ஆத்மாங்கிறது என்னன்னு புரிந்துக்கலாம். இது எல்லாமே ஞானத்தினுடைய வெவ்வேறு நிலைகள். இப்ப இதுல இது எதோ வேறுபடுத்துகிறதுன்னு தெரிவிக்கிறார். ஆத்மாவை குறித்து இடைவிடாமல் சிந்தித்தல்ங்கிறது எதையெல்லாம் வேறுபடுத்துறது? அதனுடைய இறுதி பயனா இருக்கக்கூடிய ஆத்ம சாட்சா்காரத்தை வேறுபடுத்துகிறது. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற ஞானம், ஓ இதுதான் இதற்கு வழியா அப்படிங்கிற ஒரு ஞானத்தையும் இது வேறுபடுத்துகிறது என்ன இங்க தெரிவிக்கிறார். இதெல்லாம் பெருமை ஏதோ இந்த விஷயத்தை என்னன்னு விவரிப்பதற்காக தெரிவித்தாரே ஒழிந்து, இது புரியலன்னா அவ்வளவு கஷ்டமும் பட வேண்டாம். இப்ப என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்னா, கர்மயோகம் என்பது அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்ட செயல்களிலே ஊன்றி இது நிச்சயம் நமக்கு பலனை கொடுக்கும், ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இது வழி வகுக்கும் என்ற உறுதியோடு செய்தல். அப்படி செய்தால் அதனாலே சத்துவகுணம் மேலோங்கி ஆத்மாவை குறித்தே இடைவிடாமல் சிந்தித்தலாகிற ஞான யோகம் ஏற்படும் என்று தெரிந்து கொள்ளுதல். இதெல்லாம் கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தொடங்கினால் எப்பொழுதோ கண்ணன் தலை கட்டி கொடுப்பார். ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இவ்வளவே. கர்மயோக தபஸ்தீர்த்தா தானயஜ்ஞாதி சேவனம் ஞானயோகோ ஜிதஸ்வாந்தைஹி பரிசுத்த ஆத்மனி ஸ்திதிஹி என்று 23வது ஸ்லோகத்துல தெரிவித்தார். அடுத்தது 24வது ஸ்லோகம். பக்தி யோகா பரைகாந்த பிரீத்யா தியானாதிஷு ஸ்திதிஹி த்ரயாணாமபி யோகானாம் திரிபிர் அந்யோன்ய சங்கமஹா. அடுத்து பக்தி யோகத்தை தெரிவிக்கிறார். கர்மயோகம், ஞான யோகம், இந்த இரண்டத்தினாலையும் பயனாக கிட்டுவது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம்னா என்ன? பக்தி யோகா பரைகாந்த பிரீத்யா தியானாதிஷு ஸ்திதிஹி. பரஹா எம்பெருமான் பரமாத்மா, அந்த பரமாத்மாவினிடத்திலேயே ஏகாந்த பிரீத்தி. பக்தி யோகம்னு சொன்னால் பரமாத்மா ஒருவனிடத்திலேயே ஏற்படக்கூடிய விசேஷமான அன்பு. மகனீய விஷயே பிரீத்திஹி பக்திஹி ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித்யபிதீயதே என்று பல பிரமாணங்கள் பக்தி என்பதை விளக்குகிறது. அன்போடு தியானித்தல் பக்தி. உயர்ந்த விஷயத்திலே தாழ்ந்தவன் சிந்தித்தல், அன்போடு இருத்தல்ங்கிறது பக்தி என்று கூறப்பட்டதா? அதை இரண்டையும் இங்க சேர்க்கிறார். உயர்ந்த விஷயம் பரஹான்னு காட்டினார். ஏகாந்த பிரீத்தியா அன்போடு செய்யக்கூடியது, பிரீத்திங்கிறதுனால அன்போடு செய்யப்படுவது, இரண்டையும் தெரிவிக்கிறார். பர ஏகாந்த பிரீத்தியா தியானாதிஷு ஸ்திதிஹி, தியானத்திலேயே நிலை நிற்றல்ங்கிறது தான் பக்தி யோகம். திரயாணாமபி யோகானாம், இப்படி 3 யோகம் சொன்னாரா? முன் ஸ்லோகத்துல கர்மயோகம், ஞான யோகம், இந்த ஸ்லோகத்தினுடைய தொடக்கத்துல பக்தி யோகம். திரயாணாமபி, இந்த மூன்றும் திரயாணாமபி யோகானாம், 3 யோகங்களும் திரிபிர் அந்யோன்ய சங்கமஹா, ஒன்றோடு ஒன்று பிணைப்பு பின்னப்பட்டிருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். சங்கமம்னா சேர்ந்து இருக்கு. இந்த அந்யோன்ய சங்கமஹா, கர்மயோகம்னு சொன்னா ஞான யோகம் பக்தி யோகம் சேர்ந்துதான் வரும். ஞான யோகம்னு சொன்னா கர்மயோகத்தை பக்தி யோகத்தை சேர்த்து தான் அது இருக்கும். பக்தி யோகம்னு சொன்னால் கர்மயோகம் ஞான யோகத்தை சேர்த்து தான் அதுவும் இருக்கும். எதுவுமே தனித்தனியா இருக்காதுங்கிறார். கர்மயோகம் மட்டும் தனியா ஒரு இடத்துல இருக்கும், ஞான யோகம் மட்டும் தனியா இருக்கும், பக்தி யோகம் மட்டும் தனியா இருக்கும்னா இருக்கவே இருக்காது.
மூன்றும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார். இதற்கு வேதாந்தாச்சாரியருடைய கீதார்த்த சங்கிரக ரக்ஷா வியாக்கியானம். அத அந்தரங்கைஹி சக பக்தி யோகம் லக்ஷயதி. பக்தி யோகத்தினுடைய லட்சணம், அதனுடைய அடையாளம் என்ன என்பதை அந்தரங்கைஹி சக அப்படின்னா அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் என்ன என்பதையும் சேர்த்து தெரிவிக்கிறாராம். பக்தி யோகா பர ஏகாந்த பிரீத்தியா என்று நல்ல விளக்கமா தெரிவித்தாரா. அப்ப பக்தி யோகத்தினுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயம், அதனுடைய பிரிவுகளையும் சேர்த்து இங்க விவரிக்கிறார்னு தொடங்குகிறார். பரஸ்மின் பிரம்மணி ஏகாந்தேன பிரீத்திகி பரைகாந்த பிரீத்திகி. பரைகாந்த பிரீத்தின்னு அர்த்தம் உயர்ந்ததாய் ஒன்றிலேயே இருக்கக்கூடிய அன்புன்னு அர்த்தம். இந்த அன்பு உயர்ந்ததா இல்ல எம்பெருமான் உயர்ந்தவரானா? அன்பே உயர்ந்ததாக ஆகிவிடும். எப்பொழுது உயர்ந்தவரான பரமாத்மாவினிடத்தில் அன்பு இருந்தால் அது உயர்ந்த அன்பு, தாழ்ந்த உலகத்தவர்களிடத்தில் அன்பு இருந்தால் அது தாழ்ந்த அன்பு. அப்ப இந்த இடத்துல உயர்ந்த அன்புன்னு தெரிவிக்கப்படுகிறதுன்னா, ஆமாம், உயர்ந்தவரான பரமாத்மாவினிடத்துல வைக்கப்பட்ட அன்பு, அதுதான் பரஸ்மின் பிரம்மணி. மிகவும் உயர்ந்தவர் பரஸ்மின், அவருக்கு சமமானவர்கள் யாரும் கிடையாது, அவரை விட மேம்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மத்தினிடத்திலே ஏகாந்தேன பிரீத்திகி, ஒரே ஒரு அன்பு, ஒரே முடிவோடு இருக்கக்கூடிய அன்பு. ஒரே முடிவுன்னா இந்த அன்பினாலே ஏதோ உலக விஷயங்கள்ல அன்பு, அது வேண்டும் இது வேண்டும்ங்கிற விருப்பத்தினால இந்த அன்பு ஏற்படலை. ஏன்னா அதெல்லாம் விருப்பம் இருந்ததுன்னா அது ஒரு விதமான அன்பு, இது ஒரு விதமான அன்புன்னு ஆயிடும். அதுலயும் எனக்கு விருப்பம் இருக்கு, உன்னிடத்துலயும் விருப்பம் இருக்கு. உன்னிடத்துல எதுக்கு விருப்பம்? இது காசு பணம் வேண்டும், நல்ல இந்த நோய் நொடி போகணும், சொத்து சேரணும், இதற்காக நான் அன்பு வைத்தேன்னு சொன்னால் அப்ப அது ஒரே முடிவோடு இருக்கக்கூடிய அன்பே இல்லையே. இப்ப பரமாத்மா ஒருவனிடத்திலேயே தான் எனக்கு விருப்பம்னு சொன்னால் அவரை அடைவதற்கு அவரிடத்துல விருப்பமே தவிர மற்ற எந்த விஷயத்தையும் அடைவதற்காக அவரிடத்துல விருப்பம் இல்லை. அதுதான் பரஸ்மின் பிரம்மணி ஏகாந்தேன பிரீத்திகி, ஒரே முடிவோடு அந்த எம்பெருமானிடத்திலேயே கொண்டிருக்கக்கூடிய பிரீத்தி அன்பு பரைகாந்த பிரீத்திகி. தேன மகனீய விஷயே பிரீத்திகி பக்திஹி இது லட்சணம் சூச்சிதம். மகனீய விஷயே பிரீத்திகின்னு இதுல அதாவது உயர்ந்த விஷயத்திலே கொண்டிருக்கக்கூடிய அன்பு, மகனீய விஷயம், அதிசிரேஷ்டம், உயர்ந்ததாய். இந்த உலகத்துல உயர்ந்தவர்கள் இல்ல, உலகத்தை படைக்கக்கூடிய எத்தனையோ மற்ற பிரம்மா முதலான தேவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை காட்டிலும் இன்னும் மிகவும் உயர்ந்தவராய், இவரை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லைங்கிற அந்த விஷயத்துல ஏற்படக்கூடிய விஷயம்தான் அன்புக்குத்தான், பிரீத்திக்குத்தான் பக்தின்னு பெயரா. அந்த அடையாளம் இங்கு சூச்சிதம், அது இங்க குறிக்கப்படுகிறதுன்னு தெரிவிக்கிறார். அடுத்து ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித் அபிதீயத்தே இத்தியாதி அனுசாரேன. இது லிங்க புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம். அங்க பக்தினா என்னன்னு இப்படிதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்நேகபூர்வம், அன்பினாலே ஏற்படுவதாய், அனுத்தியானம், தொடர்ந்து தியானிக்கணும். தியானம் அனுத்தியானம், தியானம்னு சொன்னால் தியானம், அனுத்தியானம்னா இந்த தியானத்தை தொடர்ந்து அடுத்து தியானம். 1 மணி நேரம் தியானித்தேன், அடுத்த 1 மணி நேரம் ஏதோ விளையாடினேன்னு இல்லை, மறுபடியும் தியானம், அடுத்த 1 மணி நேரம் இதை தொடர்ந்து தியானம். இதே போல தொடர்ந்து தியானம் ஏற்படணும். ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திஹி, இப்படி இருந்தால் அதுதான் பக்தின்னு சொல்லப்படுகிறதுன்னு புராண வச்சனம். அந்த பிரமாணத்தை உட்கொண்டு லட்சியஸ்வரூபம் தியான சப்தேன உக்தம். அதனாலேயே இங்க ஆள வந்தார். ஸ்லோகத்துல தியானம்ங்கிறதையே சேர்த்துட்டார், பிரீத்திங்கிற வார்த்தையும் சேர்த்தார், பரஸ்மின் பிரம்மனே உயர்ந்த பரமாத்மாவினிடத்துல ஏற்பட வேண்டும்ங்கிறதையும் சேர்த்தார். ஏன்னா பக்தியினுடைய அடையாள வாக்கியங்கள் இப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஆக இதையெல்லாம் அங்க உட்கொண்டு தான் ஆள வந்தார், இப்படி சாதித்யார். ஆதிசப்தேன அர்ச்சன பிரணாமாதி அந்தரங்க வர்க்க சங்கிரகா. சரி, அப்ப வெறும தியானம் பண்ணால் இதுதான் பக்தியான்னு கேட்டால், பக்தர்கள் இன்னும் என்னென்னமோ செய்வாளே. நவவித பக்தின்னு இருக்கு, 8 விதமான பக்தின்னு இருக்கு. அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பிரஹ்லாதன் தன்னுடைய தகப்பனான ஹிரண்ய கசிப்புவுக்கு இதெல்லாம் உபதேசிக்கிறார். நவவித பக்தி இருக்கே, இப்படி எம்பெருமானிடத்துல உயர்ந்தவனிடத்துல பலவிதமான நம்ம பக்தியை கொள்ளலாமேன்னு தன் தந்தைக்கு உபதேசிக்கிறான். அப்ப பக்தின்னு சொன்னா இத்தனை விதம் இருக்கே. ஆள வந்தாருன்னா ஒரே ஒரு தியானத்தை மட்டும் காட்டினாரேன்னா, தியான ஆதின்னு ஒரு சப்தம் போட்டிருக்காரு, ஆதினா முதலான. அப்ப தியானம் முதலான செயல்கள் எல்லாம் பக்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த முதலான செயல்கள் என்ன, அதைத்தான் இங்க வேதாந்தாச்சாரியர் காட்டும் பொழுது ஆதி சப்தேன, இது தொடக்கமாகனு தெரிவிக்கிறாரே. இது தொடக்கம்னா இதற்கு அடுத்து என்னென்ன இருக்கிறது, அதுதான் அர்ச்சனம், நன்கு வழிபடுதல்.
அவருக்கு வேண்டிய புஷ்பங்களை சமர்ப்பித்தல், நிறைய பிரசாதங்களை பெருமானுக்கு கண்டருள பண்ணுதல், புறப்பாடுன்னு அவர்களை எழுந்தருள பண்ணுதல், நாமங்களை வாயார உச்சரித்தல், இன்னும் என்னென்ன உண்டோ எல்லா விதமான அர்ச்சனம், பிரணாமம், கீழே விழுந்து நமஸ்கரித்தல், கையை கூப்பி கொண்டு அஞ்சலித்தல், என்ன இப்படி பலவிதமான பிரணாமங்கள் இருக்கிறது. அந்த பிரணாமங்கள் இது முதலான எல்லாத்தையும் இங்க சேர்த்து கொள்ள வேண்டியது. அதற்கு இருக்கக்கூடிய விபாகங்கள், உட்பிரிவுகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் இத்தோடு சேர்த்து கொண்டு விட வேண்டும். அப்ப உயர்ந்த விஷயமான எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்போடு அவரை தியானித்தல், அவரை அர்ச்சித்தல், அவரை வணங்குதல், அவருக்கு பெருக்கி மெழுகி கோலமிடுதல், புஷ்பம் கட்டி கொடுத்தல், நாமங்களை உச்சரித்தல், இன்னும் என்னென்ன உண்டோ திவ்யதேச யாத்திரையாக செல்லுதல், எல்லாமே இந்த பக்தி யோகத்தில் அத்தையும் சேர்த்து கொள்ளலாம். பக்தியோடு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த பக்தி யோகத்துக்குள்ளே அடக்கம் என்று தெரிவித்தார். உக்தஞ்ச வேதார்த்த சங்கிரகே. அப்படியா? அப்படி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னா வேதார்த்த சங்கிரகத்துல ராமானுஜர் இதையே தெரிவிக்கிறாரே. அசேஷ ஜகத் ஹிதானுசாசன ஸ்ருதி நிகர சிரசி சமதிகதோ அயம் அர்த்தா. இந்த அர்த்தம் தான் அனைத்து வேதாந்தங்களுடைய அந்த சாரமான பொருள்னு தெரிவிக்கிறார். அசேஷ ஒன்று மிச்சமில்லாமல், ஜகத் ஹிதானுசாசன இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் ஒன்று மிச்சம் இல்லாமல் அனைத்து ஜீவாத்மாக்களும் உய்வு பெற வேண்டும், ஹிதம் நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த நன்மையே தனக்கு கருத்தாக கொண்டு ஸ்ருதி நிகரம் அப்படின்னா ஸ்ருதியினுடைய சிரஸ் வேதாந்தம், அனைத்து வேதாந்தங்களுக்கும் எது குறிக்கோள்னா இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவும் பாழே போகக்கூடாது, யாருக்கும் தீமை ஏற்படக்கூடாது, எல்லோரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும். இதுதான் வேதாந்தத்துக்கு முக்கியமான கருத்து. அசேஷ ஜகத் ஹிதானுசாசன ஸ்ருதி நிகர சிரசி சமதிகதோ அயம் அர்த்தா. அப்படிப்பட்ட அந்த வேதாந்தங்களுடைய தலையான பொருள் என்ன தெரியுமோ இதுதான் என்று வேதார்த்த சங்கிரகத்துல ராமானுஜர் தெரிவிக்கிறாராம். அப்படி என்ன? ஜீவபர யாதாத்ம ஞானபூர்வக. ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு என்று அந்த ஞானம், யாதாத்ம ஞானபூர்வக உள்ளது உள்ளபடியான அறிவு. பரமாத்மா யாருன்னு உள்ளது உள்ளபடியாக தெரிந்து கொள்ளணும், ஜீவாத்மா யாருன்னு உள்ளது உள்ளபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஞானம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அடுத்து என்ன ஏற்படும்? அப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு நான் சொத்தா, அவருக்கு நான் அடிமையா, அவருக்கு நான் தொண்டனா, இப்ப எல்லா விதமான தொண்டுன்னா அவருக்கு செய்ய வேண்டும் என்று தொடங்கி இவனுக்கு எண்ணம் ஏற்பட்டு வர்ண ஆசிரம தர்ம இதி கர்த்தவியதாக, இந்த வர்ணத்துல என்ன எம்பெருமான் படைச்சிருக்காரே, இந்த ஆசிரமத்தோடு நான் இருக்கும்படி செய்திருக்கிறாரே, அப்ப இதற்கு தகுதியா அந்த எம்பெருமானுக்கு இதெல்லாம் செய்யலாம் போல இருக்கிறதே என்று இவனுக்கு ஒரு அன்பு ஏற்பட்டு பெருமானிடத்துல இந்த செயல்களை எல்லாம் செய்ய தொடங்குவான். தர்ம இதி கர்த்தவியதாக, இந்த தர்மங்கள் எல்லாம் நமக்கு கர்த்தவியம், செய்தே ஆக வேண்டும் என்று அவன் தன்னுடைய அந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டு இது நமக்கு கர்த்தவியம், எம்பெருமானுக்கு இது மிகவும் உகப்பை கொடுக்கும் என்று இவன் செய்ய தொடங்குவானாம். இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகள தியான அர்ச்சன பிரணாமாதிகி. அப்ப முதல்ல இவன் கர்மயோகத்தை விடமாட்டான். தான் யாரு பரமாத்மா யாருன்னு புரிந்து கொண்டால் அப்ப நிச்சயம் அந்த எம்பெருமானுக்கு இந்த கர்மயோகம்ங்கிறது திருவாராதனம். நான் எனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மத்தை விடவே மாட்டேன், நிச்சயம் செய்வேன், அதை செய்வனா. அதைத்தான் முதல் வரியில வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக, இது எனக்கு கர்த்தவியம், என்ன இந்த உலகத்துல எம்பெருமான் படைத்ததே இதை செய்வதற்காகத்தானே, அத்த நான் இதை நிச்சயம் செய்வேன் என்று அவன் செய்ய தொடங்குவான். அப்படி தொடங்கி பரமபுருஷ சரணயுகள தியான அர்ச்சன பிரணாமாதிகி அது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? அடுத்து பரமபுருஷனான எம்பெருமானிடத்துல ஈடுபாட்டை வளர்த்து அந்த எம்பெருமானுக்கு இதெல்லாம் செய்யலாம் போல இருக்கிறதே. என்ன செய்யலாம்? அர்ச்சனம், பரமபுருஷ சரணம், எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அர்ச்சனம், புஷ்பங்களை கொண்டு போய் சேர்த்தல். பரமபுருஷ சரண யுகலம், 2 திருவடிகள், யுகலம்னா ரெட்டை, 2 திருவடி தாமரைகளை முதல்ல தியானித்தல். இந்த திருவடிதான் நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து கடத்த போவது என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தியானித்தல். அர்ச்சனம், அதை நன்கு பூசித்தல், வழிபடுதல், வேண்டிய உபச்சாரங்களை செய்தல், சைத்தியோபச்சாரம் சிசிரோபச்சாரம் எத்தனையோ உபச்சாரம் இருக்கே, திருமஞ்சனம் முதலான உபச்சாரங்களை எல்லாம் செய்து எம்பெருமானை வழிபடுதல். பிரணாமம், கீழே விழுந்து நமஸ்கரித்தல், பிரதட்சணம் செய்தல். பிரணாமாதி அத்தியர்த்த பிரியஹா தத் பிராப்தி பலஹா, மிகுந்த பிரியத்தோடு, இதோ கொஞ்ச நஞ்ச அன்பு இல்லை, இந்த அன்புக்கு சமமா மற்றொரு அன்பே இல்லை என்கிற அளவிற்கு அந்த எம்பெருமானிடத்துல மிகுந்த பிரியத்தை வளர்த்து கொண்டு, எதற்கு சுவாமி இதெல்லாம் செய்கிறேன்னா அவரை அடைவதே பயன், அதற்காக இதை செய்கிறேனே தவிர வேற ஏதோ பயனுக்காக செய்யவே இல்லை. தத் பிராப்தி பலகா,
இப்படி அந்த எம்பெருமானை எப்போதும் நான் அடைந்து கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்காகவே இதை செய்கிறேனே தவிர இதற்காக மற்றொரு பலனை நான் ஆசைப்படவில்லை என்று ஒரு ஜீவாத்மா அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அனைத்து வேதாந்தங்களுடைய சாரமான பொருள்னு வேதார்த்த சங்கிரகத்துல ராமானுஜர் தெரிவித்தார். இதெல்லாம் அவர் எப்படி சாதித்தார்? இதோ ஆள வந்தார், இங்க காட்டினாரே. பக்தி யோகா ஹரைகாந்த பிரீத்யா தியானாதிஷு ஸ்திதிஹி, தியானம் முதலான செயல்களிலே நிலை நிற்றல்னு காண்பித்தாரு. இதை அடிப்படையாக கொண்டுதான் ராமானுஜர் சாதித்தார். ஆகவே ஆதிங்கிற சப்தத்துக்கு இந்த இடத்துல அர்ச்சனம் பிரணாமம் முதலானவற்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும்னு வேதாந்தாச்சாரியர் வியாக்கியானத்துல காட்டினார். மேலே நனு கர்மயோகா அப்படி ஆத்ம ஜானம் ஆராத்திய பிரீத்திஷ்ட அனுவர்த்ததே ஞானயோகோ அப்பி அந்தக்கரண சுத்தியர்த்தம் நியதம் கர்மண தியாஜ்யம் தது ஆராத்திய ஈஸ்வர பக்திஷ்ட. இப்ப அடுத்த வரியில என்ன சாதித்தார்? திரயாணமபி யோகானாம் திரிபிர் அந்யோன்ய சங்கமகான் தெரிவித்தாரா? 3 யோகங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்னை விட்டு ஒண்ணு தனியா இருக்காதுன்னு சொன்னாரா? அதைத்தான் இப்ப விவரிக்கிறார். நனு கர்மயோகா அப்படி ஆத்ம ஜானம் ஆராத்திய பிரீத்திஷ்ட அனுவர்த்ததே. கர்மயோகம் எப்படிப்பட்டதுன்னா ஆத்ம ஜானம் இல்லாமல் அந்த எம்பெருமானுக்கு ஆராத்திய பிரீத்திஷ்ட அனுவர்த்ததே. இந்த கர்மயோகம் செய்யும் பொழுது இது பரமாத்மாவுக்கு இந்த செயல்கள் எல்லாம் ஒரு திருவாராதனம். எம்பெருமானுக்கு இந்த செயல்கள் எல்லாம் மிகவும் விருப்பம், அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும்ங்கிற எண்ணத்தோடு இந்த கர்மயோகத்தை செய்யணும். வெறும் வரட்டுத்தனமா கர்மயோகங்க செய்தா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அது கர்மயோகம்னு பெயரே பெறாது. அப்ப நான் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இந்த செயல்கள் எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறது, அதனால செய்கிறேங்கிற அந்த ஆந்தர் ஞானத்தோடு செய்யணுமா? அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆத்ம ஜானம் ஆராத்திய பிரீத்திஷ்ட அனுவர்த்ததே. கர்மயோகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம ஞானம். கர்மயோகம் எப்படிப்பட்டது? நான் யாருங்கிற இந்த ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானம் தான் ஆராத்தியமான எம்பெருமான். இத்தால ஆராதிக்கப்படுபவன் எம்பெருமானா? எம்பெருமானுடைய பிரீத்திஷ்ட அனுவர்த்ததே, எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தியும் இது கொண்டிருக்கிறது. அப்ப கர்மயோகம்னு சொன்னாலே உள்ள ஞானமும் இருக்கு, பரமாத்மாவின் இடத்துல பிரீத்தியோடு செய்ய வேண்டும்ங்கிற அன்பும் இருக்கிறதா? அப்ப கர்மயோகம்னு சொல்லும் பொழுதே ஞான யோகமும் பக்தி யோகமும் சேர்ந்திருக்கிறது என்ன பார்க்க வேண்டும். ஆனால் அதற்கு கர்மயோகம்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, முக்கியமா கர்மயோகம் அதுலதான் அதுல அதாவது ஊற்றம் கர்மயோகம். பக்தியும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும். அந்த 2 இருக்கிறதுனால நான் கர்மயோகத்தையே விட்டுடுறேன்னு சொல்ல முடியாதே. கர்மயோகத்தை இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப கர்மயோகம்தான் அதுல செயல்கள் தான் அதுல ஊற்றமாய் முக்கிய பகுதியாக இருக்கிறது. அதனால அதற்கு கர்மயோகம்னு பெயர். அப்ப கர்மயோகம்னு சொல்லும் பொழுதே ஆத்ம ஞானமும் அடங்கி இருக்கிறது, பிரீத்தி எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அன்பும் அதிலே சேர்ந்திருக்கிறது. அடுத்து ஞான யோகா. ஞான யோகம்னு சொன்னால் செயல்கள் வேண்டாமே, வெறும் இந்திரியங்களை அடக்கி அப்படி காடு மலைகள்ல போய் இருந்து தபஸ் செய்வதுதானே ஞான யோகம்னு சொன்னால் கிடையவே கிடையாது. ஞான யோகோ அப்படி அந்தக்கரண சுத்தியர்த்தம் நியதம் கர்மண தியாஜ்யம். உனக்குன்னு விதிக்கப்பட்ட சந்தியாவந்தனம் முதலான நித்திய கர்மங்களை விடவே கூடாது. நான் ஞான யோகத்துல போய் அமர்ந்து விட்டேன், இனி கர்மயோகமே செய்ய போவதில்லை என்று சொல்லவே முடியாதான். எப்ப சொல்லலாம்? நான் என்னையே மறந்து பக்தியில ஈடுபட்டிருக்கிறேன், ஒண்ணுமே எனக்கு தெரியல, காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்ன அந்த முற்றிய நிலைக்கு போய்விட்டால் நேரம் போனது தெரியாது, சூரிய உதயம் தெரியாது, சூரிய அஸ்தமனம் தெரியாது, ஏதும் தெரியாத சமயத்துல நம்ம விட்டு தானே அந்த கர்மம் நழுவிவிடும். இப்ப அந்த நிலைக்கெல்லாம் போகல. இப்பதான் நான் ஞான யோகத்தை தொடங்கி இருக்கேன். எப்ப நான் ஞான யோகத்தை தொடங்கிட்டேனோ இனிமே கர்மயோகம் வேண்டாமே என்று நானே விடுவதுங்கிறது கூடாது. அதைத்தான் தெரிவிக்கிறார். அந்தக்கரண சுத்தியர்த்தம், மனசு சுத்தி அடைஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். நித்தியபடி பெருக்கிறோம் ஒரு இடத்த, எதற்கு? நேற்றுக்கு பெருக்கியாச்சே, இன்னைக்கு பெருக்க வேண்டுமான்னா மறுபடியும் குப்பை வருது, சாயங்காலமான குப்பை வரும், ஒரு காத்தடிச்சா குப்பை வரும். அதே போல மனசுல அடிக்கடி அழுக்கு படியுமா. அப்ப மனசு சுத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை சுத்தமா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நித்திய நைமித்திய கர்மத்தை விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்யதான் மனசுல இருக்கக்கூடிய அழுக்கு போகும். அதனாலதான் தெளிவான பாதை இருக்கும், தெளிவான அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், அதுல கலக்கமே இல்லாமல் இருக்கும். ஆக மனசு சுத்திக்காக இவன் கர்மயோகத்தை விடக்கூடாது. அடுத்து ந தியாஜ்யம் தது ஆராத்திய ஈஸ்வர பக்திஷ்ட. நான் ஆத்மாவை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக ஞான யோகத்தை தொடங்கினாலும் எந்த எண்ணத்தோடு ஞான யோகம் செய்யப்பட வேண்டும்னா, இந்த ஆத்மாவே பரமாத்மாவுக்கு அடிமை என்ன, பரமாத்மாவினுடைய கட்டுப்பாட்டுல தானே இந்த ஆத்மா இருக்கு.
அப்ப அவரை விட்டு நான் தனியா எதையும் செய்து சாதிக்க முடியாதுங்கிற அந்த எண்ணத்தோடு, பெருமானே நீ பார்த்து எனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை கொடு, நீ பார்த்து எனக்கு ஆத்ம சாட்சா்காரத்தை ஏற்படுத்தி கொடுன்னு அவரையும் சேர்த்துத்தான் தியானிக்கணும். தது ஆராத்திய ஈஸ்வர பக்திஷ்ட. அப்ப எம்பெருமானையே நினைக்காமல் தனித்து ஞான யோகம் கிடையாது, எம்பெருமானையே நினைக்காமல் தனித்து கர்மயோகம் கிடையாது. சரி, கர்மயோகமே இல்லாமல் ஞான யோகம் கிடையாது, பக்தியே இல்லாமல் ஞான யோகம் கிடையாது. ஆக இப்படி மூன்றும் ஒன்றோடொன்று சேர்ந்திருக்கிறது. ஏவம் பக்தி யோகோ அப்பி. இப்ப ரெண்டு சொன்னார், கர்மயோகத்தை சொன்னார், ஞான யோகத்தை சொன்னார். அடுத்து பக்தி யோகம்னு சொன்னால், நான் பக்தி யோகம் வந்துட்டேன், கர்மயோகம் ஞான யோகம்லாம் கீழ்ப்படி முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு எல்லாம் தாண்டி 10ஆம் வகுப்பு வந்துட்டேன், இனி மறுபடியும் முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு பாடம் படிப்பேனா இப்படின்னு பள்ளிக்கூடத்துல கேட்கலாம், கல்லூரியில கேட்கலாம். ஆனா இந்த கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்ங்கிற படிக்கட்டுல கேட்க முடியாது. பக்தி யோகத்துக்கு வந்தாலும் என்ன தெரிவிக்கிறார்? தது இதர அனுவிருத்தி சித்தா. இந்த இரண்டும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவன் பக்தி யோகத்தை தொடங்கினாலும் நம்முடைய அதே மனசுதானே, அதுல அழுக்கு படியதானே படியும். அந்த அழுக்கு போவதற்கு நித்திய நைமித்திய கர்மங்களை செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கர்மயோகம் எம்பெருமானுக்கு ஆராதனமாச்சு, அதை எப்படி விட முடியும்? நான் பெருமான் இடத்துல மிகுந்த பக்தியோடு இருக்கேன், ஆனா சந்தியாவந்தனமே செய்யறது இல்லை, நெத்தி இட்டுக்கிற அனுஷ்டானமே கிடையாது இப்படின்னு சொன்னா அது எப்படி? அப்ப அன்புங்கிறதே பொய்யாகி விடுமே. இப்ப பெருமான் இடத்துல பக்தி யோகத்தை வளர்த்து கொண்டால் அதற்கு ஏற்ப நித்திய நைமித்திய கர்மங்களை விடாமல் செய்யணும். என்னென்ன அனுஷ்டானமோ செய்துதான் ஆக வேண்டும். தீர்த்தமாடுதலோ சந்தியாவந்தனம் செய்தலோ நித்திய நைமித்திக ஹோமங்கள் தர்ப்பணங்களை செய்வதோ விடவே கூடாது. அப்ப இது சேர்ந்து கொண்டுதான் இருக்கும். சரி சுவாமி, ஞான யோகம் வேணுமா? பக்தி யோகத்தை தொடங்கிட்டா ஞான யோகம் வேண்டாமேன்னா கண்டிப்பா வேணும். ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமைங்கிற ஞானம் இல்லாமல் நான் என்னதான் எம்பெருமான தியானித்தாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. நான் யாரு? பரமாத்மாவுக்கு அடிமைங்கிற ஞானம் தெளிவா இருக்கணுமா வேண்டாமா? அப்ப இடைவிடாமல் அதை சிந்தித்து கொண்டே பெருமானுக்கு இதை செய்ய வேண்டும். அடியேன் செய்யும் விண்ணப்பமேன் ஆழ்வார் தன்னை எங்க வெளிப்படுத்தி கொண்டாலும் ஆத்ம ஞானத்தோடு வெளிப்படுத்துகிறார். அடியேன் சேஷபூதன், உமக்கு அடிமைங்கிறத விண்ணப்பித்து தான் பெருமான இடத்துல மற்ற பிரார்த்தனைய வைக்கிறார்னா, அப்ப பக்தி யோகம் செய்பவனும் தான் யார்? தான் ஒரு ஆத்மா, எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவன், அவனுக்கு அத்தியந்த சேஷபூதன், அவனுக்கு சரீரமாக இருப்பவன். இத்தனை ஞானமும் இவனுக்கு வேணுமே. ஞானமே இல்லாம எப்படி பக்தி யோகத்தை செய்ய முடியும்? அப்ப பக்தி யோகம் கொண்டாலும் இந்த இரண்டும் உண்டு. அதோ விபாக அனுபபத்தி இத்தியத்ராக. அதோ விபாக அனுபபத்தி. சரி சுவாமி, அப்ப எதுக்கு இப்படி மூணா பிரிச்சு பார்க்கணும்? கர்மயோகம்னு சொன்னாலும் ரெண்டும் உண்டுங்கிறீர், ஞான யோகம்னு சொன்னாலும் ரெண்டும் சேர்ந்து இருக்குங்கிறீர், பக்தி யோகம்னு சொன்னாலும் மற்ற ரெண்டும் சேர்ந்து இருக்கும்னா 18 அத்தியாயத்துல முதல் 6 அத்தியாயம் கர்மயோகம் ஞான யோகம்னு தனித்து எதற்கு பார்க்கணும்? அடுத்த 6 யோகம் பக்தி யோகம்னு எதுக்கு தனித்தனியா பார்க்கணும்? இவ்வளவு வேண்டவே வேண்டாமே. எதற்கு இப்படி விபாக அனுபபத்திகி? இப்படி விபாகம் பண்ணப்பட்டதே பொருந்தாதே. உபபத்தினா பொருந்துதல், அனுபபத்தினா பொருந்தாது. இப்படி பிரித்து இருக்கிறதுங்கிறது பொருந்தவே இருக்காது, பொருத்தமாவே இல்லையே. இப்படி எதுக்கு பிரிக்கணும்? வேண்டாமே என்று கேள்வி வர அதற்கு சமாதானம் தெரிவிக்கிறார். பிரதான பூதே கஸ்மிஞ்சித் க்ஷீர சர்க்கராதி ஞாயேன குணதயா இதர அனுப்பிரவேஷோ ந விபாக பஞ்சக இதி பாவஹா. பிரதான பூதே அழகா ஒரு உதாரணத்தோட தெரிவிக்கிறார். கஸ்மிஞ்சித் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை இருக்கு, கொஞ்சம் பால் இருக்கு. பால் வேற சர்க்கரை வேற, வேற வேற தானே. பால் வேறு சர்க்கரை வேறு, ரெண்டும் இனிமையான பொருள். பாலும் இனிமையா இருக்கும், சர்க்கரையும் இனிமையா இருக்கும். சர்க்கரை கரும்பிலிருந்து வருகிறது, பால் பசுமாட்டிலிருந்து வருகிறது. இது வேறு அது வேறு. பிரதான பூதே, பிரதானமா இது தனி அது தனி. கஸ்மிஞ்சித் க்ஷீர சர்க்கராதி ஞாயேன குணதயா இதர அனுப்பிரவேஷோ ந விபாக பஞ்சகா இதி பாவஹா. இப்படி ரெண்டும் தனித்தனியாக இருந்தாலும் அதுல அதை சேர்த்தால் ஒரு இனிமை வருகிறதா? பாலும் சர்க்கரையும் சேர்த்துட்டா ஒரு இனிமை வந்துடுறது. ஆனா அதை சேர்க்காம தனித்தனியா வைத்தால் இது வேறு அது வேறுன்னு இருக்கிறது. அதுதான் இங்க தெரிவிக்கிறார். கஸ்மிஞ்சித் க்ஷீர சர்க்கராதி ஞாயேன குணதயா இதர அனுப்பிரவேஷோ ந விபாக பஞ்சகா இதி பாவஹா. இப்ப ரெண்டும் தனித்தனியா இருக்கு, இதனுடைய சுவை அதுல இருக்காது, அதனுடைய சுவை இதுல இருக்காது. நான் ரெண்டுத்தையும் கலந்துருங்கோ. ஒரு பாத்திரத்துல சர்க்கரை இருக்கு, ஒரு பாத்திரத்துல பால் இருக்கு. இப்ப பால்ல இந்த சர்க்கரையை போட்டா என்ன ஆகும்? பால்ல மாறுபாடு வரும், குணத்துலதான் மாறுபாடு வருமே தவிர வேற ஏதாவது அதுல தன்மையில மாறுமா? பால்ங்கிறது நீர் பண்டமா இருக்கு, சர்க்கரைங்கிறது நல்ல திரவியமா திடப்பொருளா இருக்கு. இப்ப இந்த திடப்பொருளை நீர் பொருள்ல போட்டா இதுவும் நீரா கரைந்து விடுகிறதே தவிர திடமான சர்க்கரைங்கிறது அதுக்கப்புறம் திடமா இருக்காது, அது கரைந்து போயிடுறது. பால்ங்கிறது மாற்றமே இல்லாமல் நீர் நீராகவே நீர் பண்டமாகவே இருக்கிறது. இப்ப அதே போல பக்திங்கிறது உருக வைக்கிற கூடிய ஒரு நீர் நிலை.
நீரை போல இருக்கக்கூடியதா பெருமான்னு பார்த்த உடனே மனசு அப்படியே உருகி விடுகிறதுன்னு ஆழ்வார்லாம் தெரிவிக்கிறாரு. அப்ப அது பாலை போல. அதுல சேர்ப்படக்கூடிய சர்க்கரையை போலத்தான் இந்த கர்மயோகம், ஞான யோகம் முதலானவை எல்லாம். பார்க்கறதுக்கு வெவ்வேறையாக இருந்தாலும் அதுல சேர்க்க பிற்பாடு அந்த சுவை இன்னும் அதிகரிக்கிறதே. அதே போல தனித்த பக்தி யோகம்ங்கிறது பெருமானிடத்துல இந்த பக்தி யோகம் இருந்தாலும் கர்மயோகம், ஞான யோகம்ங்கிறதும் அதோடு சேர்ந்து இருந்தால்தான் அது இன்னும் ரசிக்கும், இனிக்கும். அதே சமயத்துல பால்ல இருக்கக்கூடிய சர்க்கரைங்கிறது வேறுதானே. பால்ல சர்க்கரையை சேர்த்தா இனிப்பு சுவை கூடுகிறது. அந்த இனிப்பு முன்னாடி இல்லாமல் இருக்கும், இனிப்பு சுவை கூடும். இந்த இனிப்பு எதனுடைய தன்மை? சர்க்கரையினுடைய தன்மை. அதே போல பக்திக்குள்ள இப்ப கர்மயோகம், ஞான யோகம் இருந்தாலும் இதெல்லாம் உண்மையில கர்மயோகத்தினுடைய தன்மைகள், ஞான யோகத்தினுடைய தன்மைகள் இதுல சேர்ந்திருக்கிறது என்ன அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். பிரதான பூதே கஸ்மின்ஷித் க்ஷீர சர்க்கராதி ஞாயேன குணதயா இதர அனுப்பிரவேசோ ந விபாக பஞ்சகா இதி பாவகா. இப்ப மீதி இருக்கக்கூடிய சர்க்கரையில பாலினுடைய தன்மை, பாலால் அது ஏதாவது பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாது. பால்ல சேர்ந்த அம்சம் அதுல சேருமே தவிர மீதி தனியா இருக்கும். அதே மாதிரி இந்த கர்மயோகம், ஞான யோகத்திலையும் தொடங்கும் பொழுதே அது பக்தியோடு சேர்ந்து விடுமானா சேராது. அதனுடைய கொஞ்ச நிலை, கொஞ்சம் நிலப்பாடு, அதாவது கொஞ்ச நேரம் கடந்த பிற்பாடு, சில நாட்கள் ஆன பிற்பாடு ஞானத்தினுடைய முற்றிய நிலையில தான் இது அதோடு போய் சேருமே தவிர எடுத்த எடுப்புல தொடக்கத்திலேயே போய் சேருமானா சேராது. அப்ப பிரிவு இருக்கு. கொஞ்சம் கர்மயோகம்னா வேற, ஞான யோகம்னா வேறன்ற பிரிவு தொடக்கத்தில் இருக்கிறது. ஆனா முடிவும் தருவாயிலே இது அது வேறு இல்லாமல் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விடுகிறது என்று அதைத்தான் தெரிவிக்கிறார். அதனால இப்படி விபாக பஞ்சகா ந, இப்படி பிரிந்து உபதேசித்ததுங்கிறது எந்த விதத்திலையும் ஒன்றும் தடை இல்லை, தப்பில்லை. இது வேற அது வேறன்னு தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனுடைய முற்றிய நிலை அறிவு என்ன ஆகும்? ஓ, எதை தொடங்கினாலும் கடைசியில அத்தோடு தான் போய் சேரும் போல் இருக்கு. நாம எதை செய்தாலும் அது எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டு தான் இருக்கும் போல் இருக்கிறதுங்கிறது முற்றிய நிலையில தான் ஒருத்தனுக்கு ஏற்படுமே தவிர அது தொடக்கத்திலேயே வராது. அதனால தொடக்கத்துல பிரித்து கூறினார். இறுதியில இப்போ ஆயிடுத்தே 18 அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம் முடிந்து மேற்கொண்டு சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல, அப்பா நீ இவ்வளவு நேரம் அதை தனின்னு பார்த்தாய் அல்ல, மூன்றும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருப்பதுன்னு புரிந்து கொள்னு இப்பதானே உபதேசிக்கிறார். அப்ப தொடக்கத்துல வெவ்வேறா பிரிந்திருக்கிறது வாஸ்தவம். ஆனா முற்றிய நிலையிலே அது ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தே இருக்காது, ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கும் என்பதுதான் ஆளவந்தார் இங்கு விவரிக்கிறார். ஆக பக்தி யோகா பரைகாந்த பிரீத்தியா தியானாதிஷு ஸ்திதிஹி திரயாணாமபி யோகானாம் திரிபிர் அந்யோன்ய சங்கமஹா என்று இந்த 24வது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். 3 யோகங்களை பத்தி தெரிவித்து விட்டார். இனி நித்திய நைமித்திக கர்மங்கள்னா என்ன, அதனால நமக்கு ஏற்கக்கூடிய பயன்கள் யாவை என்பதை மேற்கொண்டு தெரிவிக்கிறார். அந்த ஸ்லோகங்கள் என்ன, அதற்கு வேதாந்தாச்சாரியருடைய வியாக்கியானம் என்ன என்பதை அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் பிருந்தாரண்ய நிவாசாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.